கணவனும் மனைவியும் ஒருமித்த மனதோடையும் விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கணும். அந்த ஒரு மனமும் அந்த விசுவாசமும் இல்லை அப்படின்னா ஒரு ஆள் கட்டினா இன்னொரு ஆள் இடிப்பாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? கட்டணும். நீங்க பரிசுத்தம் இல்லை அப்படின்னாலே, பரிசுத்தத்தை நீங்க பேசல, உபதேசத்தை பேசலாம், ஆட்டோமேட்டிக்கா ஜனங்கள் வந்துருவாங்க. குற்றம் அதாவது தவறு செய்கிறவனை குற்றம் சாட்டாமல், ஆடம்பரத்தை வெறுக்க சொல்லாமல், நீ ஆடம்பரம் பண்ணுன்னு நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, உட்காரதுக்கு இடம் பத்தாது, இடம் வாங்கி சர்ச்சை கட்டி கொடுத்துருவாங்க. ஆனா சத்தியத்தை பேசுறவன் கடைசி கூரையில தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஆனா நீ கூரையில உட்கார்ந்தா நீ பர்வத்துக்கு போயிடுவேன். அங்க பழகி போட்ட சர்ச்சில் உட்கார்ந்தாலும் எங்க போக முடியாது. அதுலயே முதல்ல நீங்க செப்பரேஷன் பண்ணணும். எவனிடத்துல தேவனுடைய ஆவி இல்லையோ, எவன் உலக ஆடம்பரத்தை விரும்புகிறானோ, எந்த ஊழியத்தில் இந்த மாதிரி ஆடம்பர போக்குகள் இருக்கோ, முதல்ல அதை நம்ம கட் பண்ணாதான் நம்ம உருப்படுவோம். இன்னைக்கு இருக்கிற இளம் ஊழியர்களுக்கு எது ஆசை இருக்கு? தியாகம் பண்றதுக்கு ஆசை இல்லை, சத்தியத்தை கை கொள்ளணுங்கிற ஆசை இல்லை, சத்தியத்தின்படி நடக்கணும், அழைக்கப்பட்ட ஒரு பெண்ணை கட்டி உருப்படியா ஒரு ஊழியம் செய்யணுங்கிறதெல்லாம் போய் இன்னைக்கு அவங்க கண்கள் எல்லாம் எதுக்கு மேல போயிட்டு ஆடம்பரமான ஊழியக்காரன், பகட்டான ஊழியக்காரன், அவங்கள போல நம்ம இருக்கணுங்கிற அந்த இதுக்கு போயிட்டு. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு உலகத்தை வெறுத்து ஒண்ணு இல்லாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. எல்லாம் இருக்கிறவன் இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறவன் இன்னும் கொஞ்ச நாள் இரு அப்படின்னு ஆண்டவர் அவர்கள் எல்லாம் இந்த பூலோகத்துல விட்டுட்டு மற்றவங்களை எடுத்துட்டு போயிடுவாரு. எதனால நீங்க சொல்லுங்க பாப்போம். எதனால இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைகள்ல இந்த திருமண காரியங்கள் இதுல எல்லாம் இன்னைக்கு நிறைய முறிவுகள் வருது, வாழ முடியல, கஷ்டம், குடும்பங்கள் சிக்கி சின்ன பின்னமா தவிச்சுக்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன? ஆவியானவருடைய நடத்துதல் நமக்குள்ள இல்ல, ஆவியானுடைய உணர்த்துதல் நமக்குள்ள இல்ல, ஆவியானுடைய தூண்டுதல் நமக்குள்ள இல்ல அப்படின்னா தேவ சித்தம் செய்ய முடியாது. இது தேவ சித்தமா இல்லையா என்று எதுதான் யார் தான் நமக்கு உணர்த்தி காண்பிப்பா? ஆவியானவர் தான். இன்னைக்கு ஆவியானவர் எத்தனை பேருடைய இருதயங்களிலே அசைவாடி, எத்தனை பேர் இந்த அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகத்தின் நிறைவு மற்ற ஜனங்களுக்குள்ள போகத்தக்கதான அளவுக்கு எத்தனை பேர் இந்த நிறைவுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இருதயங்களை தூண்டி எழுப்ப விடும்படியாக, அபிஷேகத்தில் நிரம்பும்படியாக, தேவனுடைய வார்த்தையை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாக தூது அங்கிருந்து நமக்கு வர வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாயில வர வேண்டும். அது ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களுக்குள்ள அந்த எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். அப்பதான் வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்ற முடியும். இவன் நாம் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வசனத்தை ஆல்டர் பண்ண ஆரம்பிப்போம். பாடுகள் வழியாகத்தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு இப்போ நம்ம சிலர் சொல்லிடுவாங்க, ஆண்டவரே நீ ரத்த சாட்சியாய் மாற்றும், நான் உமக்காக. இந்த பேதுரு சொன்னல்ல, எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். ஆனால் அந்த வேளை வந்தபோது அவன் ரொம்ப லகுவாக மறுதளித்து விட்டான். அப்படியானால் நாம் சுய பலத்தில் சுய தைரியத்தில் என்ன வேணாலும் நம்ம சொல்லிடலாம். ஆனால் நம்மால் அதை சகிக்க முடியுமா, தாங்க முடியுமா, இந்த பாதையை நாம் கடந்து அந்த பக்கம் போக முடியுமா அப்படின்னா இது எல்லாத்துக்கும் தேவை கிருபை. கிருபை இல்லாமல் யாருமே அந்த பாதையை கடந்து போக முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடுகளும் கஷ்டங்களும். ஊழியக்காரங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வித்தியாசமான கஷ்டங்களும் பாடுகளும் ஒன்று போல் இருக்காது. அது ஒரு டிப்பிக்கலாக இருக்காது, அல்லது ஸ்டீரியோ டைப்பாக இருக்காது. எனக்கு வந்த கஷ்டம்தான் உங்களுக்கு வந்த கஷ்டம்தான் எனக்கு இல்லை. கஷ்டம் என்பது ஒன்று, ஆனால் அந்த கஷ்டத்தினுடைய நிலைப்பாடு வித்தியாசமாக இருக்கும். அதை கிருபையை உணர்ந்தவங்க மட்டும்தான் அந்தந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கிற அந்த துன்பங்களை சந்தோஷமாக சகித்து நாம் கடந்து போக முடியும். இல்லைன்னா சந்தோஷமாக நம்ம சகிக்க முடியாது, கடந்து போக முடியாது. வாழ்க்கையில் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் எவ்வளோ தான் அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணி பதில் காணணும்னு முற்பட்டாலும் உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்காது. ஏன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே கொஞ்சம் பின்மாற்றத்தில் ஒரு ஃபஸ்ட் லெவலில் உள்ளே போயிட்டோன்னு அர்த்தம். அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இருந்தால் தான் ஜனங்கள் பிரச்சனையோடு வரும்போது, அவங்க திகைக்கும் போது, என்ன செய்யணும் தெரியலை அப்படின்னு நினைக்கும்போது அவர்களுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தாவியானவர் வார்த்தைகளை உங்கள் வாயிலே போடுவார். நீங்கள் அவங்களுக்கு ஏற்றவாறு அந்த வார்த்தைகளை கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த வார்த்தை கிடைக்காது, நமக்கு நம்ம கொடுக்க முடியாது, அவங்க தேற்றப்படவும் மாட்டாங்க.
எல்லாத்துக்கும் என்ன தேவை இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில் நடப்பதற்கு நமக்கு கிருபை தேவை. இந்த கிருபை இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சு இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் போக முடியாது. இன்றைக்கி நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெனரேஷன், நமக்கு அடுத்த நம்முடைய தலைமுறைகள் இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு நமக்கு தோன்றுகிறது. நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நமக்கு பின்னால் வருகிற சந்ததி இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? இப்போ நான் காரில் வரும்போது பாஸ்டர் ராஜசேகர் சென்னையிலேருந்து சொன்னார், அடுத்த ஒரு வைரஸ் மிருகங்களிலிருந்து ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்குது. அதுவும் எப்படின்னு ஒரு வருஷம் லாக்டவுனில் போட்டாலும் போட்டுருவாங்க போல் இருக்குது. இப்போமே நம்ம ஆயத்தமாகணும். அடுத்து ஒரு லாக்டவுன் வந்தால் அது எப்படி சமாளிக்கிறது? ஏற்கனவே ஒரு லாக்டவுனில் பயங்கரமான கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் பட்டு ஓரளவுக்கு லாக்டவுன்னா என்னென்னு தெரியும். இப்போ அடுத்த ஒரு லாக்டவுன் வந்தால் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? அது இப்போமே நம்ம அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இனி வரும் நாட்களில் துன்பமும் சோகமும் கஷ்டமும் கொள்ளை நோய்களும் பஞ்சமும் யுத்தமும் அடுத்தடுத்து ஹியூமன் சஃபரிங் வில் பி மச் மோர் தேன் பிஃபோர். மனுஷனுடைய பாடுகள் என்பது இதுவரைக்கும் இருந்ததை விட எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ரெண்டு விஷயம், ஒன்று பாவம் அதிகரிக்கும், இன்னொன்று இந்த பாவத்தின் நிமித்தம் பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. அப்போ பூமியில் பாவங்கள் கொடுமைகள் பெருகும்போது அல்டிமேட்டாக காட்ஸ் ஆங்கர் வில் பி கிண்டில். தேவனுடைய கோபம் அங்கே தூண்டப்படும். தேவனுடைய கோபத்தை தூண்டுவதற்கு மனுஷன் செய்கிற செய்கைகள் தான் முக்கியம். அப்போ மனிதர்கள் செய்கிற செய்கைகள் தூண்டப்படும் போது அடுத்து என்ன நடக்க போகிறது நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு கொள்ளை நோய் என்பது தேவனுடைய ஒரு கோபம். பஞ்சம் ஒரு கொள்ளை நோயினுடைய, அதாவது தேவனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு வரப்போகுது. இப்போ நம்ம கொஞ்சம் கொரோனாவிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டு நல்லா இருக்கோம். அதிலே நிறைய தொழில்கள் அழிந்து விட்டன, தொழில் அதிபர்கள் மறித்து விட்டார்கள், வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது. என்ன செய்கிறது என்றே அவர்களுக்கே தெரியாமல் முழிக்கிற ஒரு காலம் வந்துட்டு. இனி வெகு சீக்கிரத்தில் இந்த கொரோனாவை மாதிரி ஒரு வைரஸ் வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு நமக்கு அனுபவம் இருக்குது. முந்தின காலத்தில் எப்படி கர்த்தர் பிழை போட்டிறார். அப்போ இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற அதாவது விவரம், அந்த எக்ஸ்பிளனேஷன் அல்லது அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். இப்போ அடுத்து ஒரு லாக்டவுன் how are we going to tackle the situation? இந்த சூழ்நிலை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்? how are we going to lead the people? ஜனங்களை எப்படி நடத்த போகிறோம்? கொரோனா வைரஸில் அனுபவமே இல்லாமலே அதுதான் முதல் அனுபவம். எப்படியோ தத்தி முத்தி வந்துட்டோம். அதனால் அநேகர் மரித்து போனார்கள். அவர் மரித்து போனது நமக்கு மிகுந்த துக்கம். ஒரு சிலரெல்லாம் தன்னுடைய சரீரத்தை பேணாமல் தான் மரித்தார்கள். இம்யூனிட்டி பவர் இருக்கிறவங்க, எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க அந்த கொரோனா வைரஸ் ஒன்றுமே செய்யலை. கிராம்பு, இஞ்சி, கிராம்பு, ஏலம், சுக்கு, மிளகு இவைகளை ஏதாவது ஒரு வடிவத்தில் எடுத்துக்கொண்டே வந்தவர்கள் இதில் பெரிதும் பாதிக்கப்படலை. ஆனால் இதை செய்ய விட்டவர்கள் அந்த வைரஸ் தாக்கிற பொழுது எதிர்த்து இவர்களால் அதை சமாளிக்க முடியல. நிறைய பேர் இறந்ததுக்கு காரணம் எதிர்ப்பு சக்தி இன்மை. அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான். ஏன்னா நம்ம சாப்பிடுகிற உணவுகளில் உணவுகளினால் இன்றைக்கி மனமாற்றம், நிறைய பேருக்கு மனமே மாறி இருக்கு. கொழுப்பு கூடியிருக்கு, ஆகம் கூடியிருக்கு, அதோடு சேர்ந்து எதுவும் கூடியிருக்கு. அதாவது உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவை நம்ம ஜெயிக்கணும். இச்சையடக்கத்தில் ஒன்று இப்போ இயேசு அவர் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் அதை அவர் ஜெயிச்சார். செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அதை அவர் ஜெயித்தார். இப்படி அவர் பல விஷயங்களை தனக்குள்ளே தானே இருந்த அவைகளை எல்லாம் ஜெயித்து தான் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். அதனால தான் நமக்கு அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்வதற்கான காரியத்தை நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கிறாரு. அதை நோக்கி நாம் இன்றைக்கு போக வேண்டும். ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இதை இப்படி செய்துட்டு இருக்காங்க, அதை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரை இப்போ நம்ம கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு விமர்சனப்படுத்திக்கிட்டே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். நான் தான் ஒருவர்கிட்ட சொன்னேன்,
நாம் இவர்களெல்லாம் தப்பு செய்கிறார்கள் சரியில்லை என்று சொல்வதற்கு நான் இல்லை. பட் அதே நேரத்தில் எது சத்தியம், எது சரியான கொள்கை, அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம ரூபகாரப்படுத்தணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். நம்ம கையில் வந்து அந்த அத்தாரிட்டி, அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஸோ அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த அதிகாரத்தில் தான் நம்ம ஓடுறோம். இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரட்டுகிறோம், வியாதிஸ்தர்களை குணமாக்குகிறோம். ஆகவே இந்த விஷயங்களில் நமக்கு வந்து ரொம்ப தெளிவு இருக்கணும். எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. நம்ம உலகத்தை என்ஜாய் பண்ணி உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அவ்வளோதான். அப்புறம் உலகத்தோட உலகமாக அடிச்சுட்டு போன மாதிரி போயிடும். அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடணும். எப்படி கொரோனா வைரஸை எதிர்க்கிறதுக்கு இம்யூனிட்டி பவர் நமக்கு இருந்துச்சதோ, அதுபோல் ஆவிக்குரிய இந்த வெள்ளத்திலிருந்து நாம் தப்புவதற்கு அன்றைக்கு நோவா எப்படி தன் குடும்பத்தையும் தானும் அவன் பத்திரமாக பாதுகாத்து பேழைகளை விட்டுட்டான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 120 வருடம். இந்த 120 வருடமும் அவனுக்குள்ள இருந்ததான ஒரு பயங்கரமான சக்தி, ஒரு வல்லமை அவனை டிரைவ் பண்ணி நடத்திக்கிட்டே போச்சுது. அந்த ஒரு ஆவியின் கிருபையினால தான் இந்த நோவா வந்து தன்னுடைய குடும்பத்தை உங்களுக்கு எனக்கு மாதிரியாக வைத்து அவர்கள் அதை கடந்து போனார்கள், கடந்து சென்றார்கள். இல்லைன்னா கடந்து போயிருக்க முடியாது. ஸோ அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட இவர்கள் எல்லாருமே வந்து பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஆனால் ஏன்னு கேட்கல. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை? அவருக்கு ஆல்ரெடி ஹி நோஸ் வாட் கைண்ட் ஆஃப் டெம்டேஷன் இஸ் கோயிங் டு பி அப்பான் யூ. உங்கள் மேலே எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்து வரப்போகிறது என்று உங்களை ரட்சித்தவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படின்னா அவர் வந்து அந்த சோதனையில் நாம் சமாளித்து வெளியே வருவதற்குரிய பலனை கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறார். அந்த பலனை கொடுத்ததுனால தான் இப்போ வரைக்கும் தப்பி வந்திருக்கோம். எப்போவுமே நீங்கள் முன்னால் போனோம் அப்படின்னா கொஞ்சம் பின்னால் பார்த்து ஆண்டவர் செய்த நினச்சிங்கனாலே துதி ஸ்தோத்திரம் வந்துடும். அப்போ எதற்கு நன்றி? ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் இப்பொழுது நாம் நினைத்து பார்க்கிறோம். அதை நம்ம ஒரேடியாக மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தேக்காரர்கள் சிலுவையை மறந்து விட்டார்கள், சிலுவையில் தொங்கின இயேசுவை மறந்து விட்டார்கள், அவர் போதித்ததான போதனையும் மறந்து விட்டார்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் எவ்ரிதிங் தே ஹவ் ஃபர்காட்டன். அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். சீஷர்களுக்கு எவ்வளவோ 3 வருடம் போதனை கொடுத்தார். அந்த போதனைகளை எல்லாம் அவர்கள் கேட்டோம். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொன்ன உடனே அவர் 3ஆவது நாள் வரப்போகிறார் என்கிற விசுவாசம் நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. உடனே வலையை எடுத்துக்கிட்டு அவர்கள் கடலுக்கு போகணும்னு தான் எத்தனை பண்ணினார்கள். கடலுக்கும் போனார்கள், மீன் பிடிக்க பார்த்தார்கள், ஆனால் மீன் அகப்படவில்லை. சுயமுயற்சியில் தேவ சித்தம் இல்லாமல் நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது என்பதற்கு தான் ஆண்டவர் அதை அலோ பண்ணி அவனுக்கு காட்டினார். ராத்திரியே பேதர்கிட்ட வந்து நீ அங்கே போனீங்கன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது, பேசாமல் படகுங்க திருப்பு சொல்லியிருக்கலாம். இல்லை, he allowed him to go through that emptiness. ஏசு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு எம்டி தான் அப்படிங்கிறத டீச் பண்ணுறது அல்ல, பட் let him experience. அவன் அதை அனுபவிக்கட்டும். அதை அனுபவித்து அதுக்கப்புறம் அவன் வரட்டும் என்கிட்ட. அதனால தான் அவர் வந்து கேட்டார், பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டார். அவர் எல்லாருமே சொன்னார்கள், இல்லை, ஒன்றும் இல்லை, முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இன்றைக்கி இந்த கேள்வியை தான் இன்றைக்கி ஊழியக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த ஊரில் இவ்வளோ இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டனே, இந்த இடத்துல இருந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தனே, அதுக்குரிய ரிசல்ட் இல்லையே, இந்த ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி என்ன செய்ய? அதுக்கு தான் ஆன்சர் அது. இயேசு இல்லாமல் நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் அதில் என்ன வராது? படகும் நிரம்பாது, பலனும் வராது, வயிறும் நிரம்பாது. ஃப்ரஸ்ட்ரேஷன், பதட்டமும், டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றமும் தான் வரும். ஆண்டவர் அவர்களுக்கு அதை கரெக்டாக லீட் பண்ணி காட்டினார். போ, எல்லாம் சொல்லுவாங்க ஆண்டவர் தடுத்திருக்கலாமே, தடுக்கிறவர் அல்ல. என்றைக்கும் மனுஷனுடைய சுய சித்தத்தை ஆண்டவர் ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ணதில்லை, கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டார். சுய சித்தத்தை கிரியை செய்ய விட்டு, ஏன்னா முதல்ல சுய சித்தத்தினால தான் ஆதாம் வெளியே வந்தாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கப்புறம் உள்ள மக்கள் எல்லாம் வந்து இந்த சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு பாடத்தை படித்து தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு உள்ளே கொண்டு போய் அதை உள்ளே சேர்த்துருக்கணும். அதுக்கு அதை தேவ சித்தத்தோடு கலந்துருக்கணும். அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் விட்டு விலகி நாம் சுய முயற்சியில் எடுக்கும் பொழுது, அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ஃபிஷ்ஷிங்காக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது கல்யாண காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, பண இடபாடாக இருந்தாலும் சரி, அல்லது மீட்டிங் நடத்தினாலும் சரி, எந்த ஒன்றிலுமே சுய முயற்சியினால் சுய பிரயாசத்தினால என்ன வராது?
பலன் வராது. ஆமென். என்ன வராது? பலன் வராது. பலன் வரணும் அப்படின்னு சொன்னா அவர் முதல்ல நம்ம அவருடைய பிரசன்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். இரண்டாவது, அவர் கையை காட்டின இடத்துல போய் நம்ம மீன் பிடிக்கணும். பேதுரு நினைச்சான் கலிலேயா கடல் ஓரத்தில் தான் பேதுருனுடைய வீடு. பிறந்ததுலேருந்தே அவன் அந்த ஏரியாவில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த கலிலேயா கடலில் எனக்கு பரிச்சயம் இல்லாத என்ன இருக்கு, எந்த இடத்துல என்ன மீன் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் மனுஷனுடைய பெருமைகள். ஸோ மனிதன் பெருமை பாராட்டி எனக்கு எல்லாம் தெரியும். அதனால ஆண்டவர் எப்போ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போ ஆண்டவர் சைலண்ட் ஆயிடுவார். He will not speak to anyone who says or who boasts that I know everything. அவர் யாருக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்திலிருந்து கதறுகிறேன், எனக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு யார் இரக்கத்துக்கு கெஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர் உதவி செய்வார். அவர் முன்னால் வந்து நிற்பார். இன்றைக்கு எல்லா ஊழியக்காரங்களும் கேட்கிற கேள்வி, போன வாரம் முழுவதும், அதுக்கு முந்தின வாரம், இந்த மாதம் முழுவதுமே எல்லாரும் சொல்லுகிற ஒரு விஷயம், ஊழியங்களிலே நமக்கு அந்த ரிசல்ட் இல்லை. முந்தா நாள் ஒரு போதகர் எனக்கு ராத்திரி ஃபோன் பண்ணார். நவம்பர் மாதம் எனக்கு ஒரு டேட் வேணும் ஊழியர் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி, ஃப்ரீயாக இருக்கிற டேட் ஒன்று கொடுங்க அப்படின்னு ஒரு டேட்டை கொடுத்தேன். அந்த டேட்டை வாங்கிட்டு அவர் சொன்னார், சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளவோ பிரயாசப்படுறோம், ஒன்றும் புது ஆத்துமாக்கள் பண்ணோம் வரமாட்டேங்கிறாங்க. சில நேரங்களில் இருக்கிறதும் பிச்சுட்டு போயிடுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யனே தெரியல, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணி ஒருத்தரும் ரசிக்கப்படலை, ஆனால் உங்களை மாதிரி அவன் கேள்வி கேட்கல. நான் சோர்ந்து போயிட்டேன், நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல, ஒரு ஆத்மா கூட வரல அப்படின்னு நோவா என்ன செய்யலை, தன் மனைவியிடம் பேசலை, மருமகள்கிட்ட பேசலை, மகன்கிட்ட பேசலை, மற்றவங்க யாரும் பேசுறதுக்கு அங்கே துணை இல்லை. எல்லாம் அக்கிரமக்காரன் குடிச்சு வெறிச்சு பாவம் செஞ்சுட்டு கிடக்கான். இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவன் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. ஆனால் அவன் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவன் செய்தான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல அவர் நோவா he was very intelligent and very strategic. அவன் ரொம்ப ஞானமுள்ளவனாக, யுக்தி உள்ளவனாக, தன்னுடைய மனைவியனுடைய விசுவாசம் குறைந்து விடாதபடி, தன்னுடைய பிள்ளைகள் மருமக்கமாருடைய விசுவாசம் குறைந்து விடாதபடி 120 years he protected by the grace of God the faith what they had in their hearts. அவர்கள் இருதயத்துக்குள் இருந்த அந்த விசுவாசம் சேதப்பட்டு போகாதபடிக்கு 120 வருஷமோ நோவா தேவ கிருபையினால அவர்களை ஸ்திரப்படுத்தி கொண்டே வந்தான். That was a great thing that Noah did for his family. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பேராபத்து என்ன அப்படின்னா, we are not concentrating our families. ஐயா உள்ளங்க சேர் கிடக்கு பாருங்க, நிறைய உள்ள சேர் இருக்கு, உள்ள அப்படி உட்காருங்க. இன்னைக்கு நாம நம்முடைய குடும்பத்தையோ, நம்ம பிள்ளைகளையோ, நம்முடைய மருமக்கமாரையோ, நான் சேலத்தில் பேசும்போது சொன்னேன், மல்டி ஜெனரேஷனல் டிசைபிள்ஷிப்னு ஒரு டாபிக் பேசினேன். மல்டி ஜெனரேஷனல் டிசைபிள்ஷிப் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், 3ஆம் தலைமுறை. யோசேப்பு அதாவது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது, அந்த 50ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பினுடைய மடியிலே யாருடைய பிள்ளைகள், மனாசே எப்ராயிம் இவருடைய பிள்ளைகள் யார் மடியில் வளர்ந்தார்கள், யோசேப்பினுடைய மடியிலே வளர்ந்தார்கள் என்று 50ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 22, 25வது வசனத்தில் தன்னுடைய பேரம்பேத்திய வளர்க்கிறதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான். மாகீரினுடைய பிள்ளைகள் இருக்கா, பாருங்க, எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரனுடைய பிள்ளைகள் யோசேப்பினுடைய மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். இதுதான் மல்டி ஜெனரேஷனல் டிசைபிள்ஷிப். நம்ம பிள்ளைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நடத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரம்பேத்திய நம்ம விட்டுற முடியாது. அந்த பேரன் நமக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பேரம்பேத்தையும் நம்ம மடியில் அவர்களை வளர்க்கணும். அப்படின்னா என்ன, நம்முடைய பாணியில், நம்முடைய அனுபவத்தில், நமக்குள்ள இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நாம் எப்படி கத்தரை தேடணுமோ அந்த விதத்தில் அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். தாத்தா பாட்டி எல்லாம் அதான் மல்டி ஜெனரேஷனல். ஒரு ஜெனரேஷனை பார்த்தோம், அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு பாட்டம் பூட்டி
அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அவங்களை எல்லாத்தையுமே வந்து அதனால தான் தீமோத்தேயுனுடைய தாய்க்குள்ளே இருந்த விசுவாசம் யாருக்குள்ளே இருந்துச்சு? தீமோத்தேயுக்குள்ளே வந்துச்சு. பாட்டிக்குள்ளே தான் அம்மாட்ட இருந்துச்சு, அம்மாக்குள்ளே யார்கிட்ட வந்துச்சு? அப்போ அந்த 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 குடும்பத்தில் வந்து ஒரு மல்டி ஜெனரேஷனல் டிசைபிள்ஷிப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தலைமுறைகளை ஆதாயப்படுத்தும் சீஷத்துவ ஒரு சாதனை. அதனால அவங்க வந்து அந்த குழந்தைகளையும் அவங்க என்ன செய்தாங்க? இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கி அமெரிக்காவில் சுத்தமாக அவுட்டு, ஐரோப்பாவில் அவுட்டு, அமெரிக்காவில் அவுட்டு. முன்கூட்டியே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்தவத்தை அனுபவித்த அந்த தேசத்தில் இருந்த அந்த குடும்பங்களிலெல்லாம் இன்றைக்கி யார் இல்லை? இயேசு இல்லை. இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது பெற்றோருடைய கண்களுக்கு முன்னால், பாட்டி தாத்தா கண்களுக்கு முன்னால் கிறிஸ்து இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து அவங்களுக்குள்ள இல்லை. அப்போ கிறிஸ்து இல்லாத ஒரு சந்ததியை நம்ம இன்றைக்கி கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் நமக்கு துக்கம். ஸோ ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலை? நம்முடைய பிள்ளைகளை சரியாக கிறிஸ்தவத்தில் உபதேசங்களில் வளர்க்க தவறிவிட்டோம். கொடுக்கல, டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. அடுத்த தலைமுறைக்குள்ள எதை கொடுக்கணும்? நீங்கள் படிக்க வைக்கிறதுலையும் சொத்து சேர்க்கறதுலையும் நம்ம ரொம்ப முனைப்பாக கடந்த காலங்களிலே செயல்பட்டோம். ஆனால் எதை விட்டுட்டோம்? இயேசு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க இதான் சொத்து. பர்த்தலமேயு சீகன்பால்க் சின்ன வயசில் அவங்க அம்மா மரிக்கிறாங்க. ஒரு பைபிள் எடுத்து கையில் கொடுத்து, எப்போ அங்கே வேறு ஒன்றும் இல்லை, இந்த பைபிளை ஒழுங்காக படிங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட 30-31 வயசுலேயே வந்துட்டார். இங்கே வந்து ரொம்ப நாளமாக இருந்தார் இல்லை, வெகு சீக்கிரத்திலேயே தரங்கம்பாடியில் அவர் மரித்து விட்டார். ஆனால் இன்றைக்கி 3 நூற்றாண்டுகள் கடந்து இன்றைக்கும் அவர் சீகன்பாலுக்கு ஏற்படுத்தின சபை அங்கே இருக்கிறது. அவரை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க டேனிஷ் அரசாங்கம். அவர் அதே கடற்கரையில் 3 நாட்கள் இரவும் பகல் அந்த கடல் கரையிலே உட்கார்ந்துருந்தார். அது அந்த அடையாளம் அங்கே இருக்கிறது. கோட்டைக்குள்ளே கொண்டு போய் ஜெயிலில் உள்ளே வச்சுட்டாங்க. அந்த ஜெயில் இன்னும் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆகி அந்த தரங்கம்பாடியில் வந்து ஊழியம் செய்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தினார். ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சார். இன்னும் அந்த பள்ளிக்கூடம் இருக்குது. கட்டின ஆலயம் இருக்குது. அவர் ஏற்படுத்தின பிரிண்டிங் ப்ரெஸ் இன்னும் அப்படி இருக்குது. இதெல்லாம் மிஷனுடைய 3 தலைமுறையாக உள்ள அடையாள சின்னங்கள். ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு கொடுத்ததான ஒரு விசுவாச வார்த்தை. ஏன் இன்றைக்கு நம்முடைய தலைமுறைகளுக்குள்ள இதை ஏன் நம்ம செலுத்த முடியலை? இது ஒரு சீரியஸான டிஸ்கஷன். ஏன் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் வந்து நாம் இருந்த அளவுக்கு அவங்க வரல? அதுக்கு காரணம் யாரு? நீங்கள் யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? யார் காரணமாக சொல்லுவீங்க? பெற்றோர்னு 10ஆம் பொதுவாக இல்லை, நம்ம தான், நானும் நீங்களும் தான். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நம்முடைய ஜீவியத்தை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் வீட்டில் உட்காந்து என்ன பேசிட்டோம்? குறை பேசிட்டோம். ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணினதை விட அதிகமாக பேசின வார்த்தைகள் எதை பற்றினா மற்றவர்களை பற்றின குறைகள், விமர்சனங்கள், வேண்டாத வார்த்தைகள். யாருக்கு முன்னால்? பிள்ளைகளுக்கு முன்னால் கணவனும் மனைவியும் நடந்து கொண்ட விதம், சாட்சியற்ற வாழ்க்கை, பேசினதான வார்த்தைகள், இது எல்லாமே சேர்ந்து யாரை பாதித்தது? பேசும் பொழுது, நாம் இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கே அந்த மதி இல்லை, அந்த உணர்வு இல்லை. நாம் இப்படி வீட்டில் உட்காந்து நம்ம பிள்ளைகள் காது கேட்க பேசுகிறோமே, அந்த ஊழியக்காரங்களை பற்றி பேசுகிறோம், இவங்களை பற்றி பேசுகிறோமே, இது நம்முடைய தலைமுறையை பாதிக்காதா என்று நாம் சிந்திக்காதவாறே பேசி தொலைச்சிட்டோம். ஸோ we have spoiled our children. பிள்ளைகளுக்குள்ள விசுவாச வார்த்தை போகணும். ஏன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பட்டினியாக போட்டிருக்காரு? ஏன் இன்னைக்கு நமக்கு ஒன்றும் கொடுக்கல ஆண்டவர்? எப்பா தப்பி தவிர இந்த ஊழியத்துக்கு நீ வந்துடாத, நாங்கள் பட்டினியாக கிடந்தது போதும், பசியாக கிடந்தது போதும், நீ போய் EEE படி, நீ போய் ஒரு என்ஜினியரிங்கோ டாக்டர் ஏதாவது ஒன்று படித்து நீ வேலை செய்ய, ஊழியத்துக்கெல்லாம் வந்தது போதும். இது யாருடைய வார்த்தை? பெற்றோருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு விசுவாசத்தையோ இயேசுநாதரையோ அவர்களுக்கு விசுவாசிக்க முடியலை. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் 1971 70s and 71ல் இதை விட கொடுமையான விதத்தில் தான் இருந்தது ஊழியங்கள். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிற மாதிரி இவ்வளவு நீட்டாக நல்ல துணி போட்டு இன் பண்ணி எல்லாம் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 1-2 தான் அப்படி இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லப்போனால் காட்டன் ஷர்ட்டு தான், டெர்லின் கிடையாது, டெரி காட்டன் கிடையாது, பாலிஸ்டர் கிடையாது.
அயன் பண்ணாமல் அதை போட முடியாது, பசை பிடிக்காமல் அயன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்த காலகட்டங்கள். அவ்வளவு வறுமையிலையும் கஷ்டத்திலையும் ஏழ்மையிலையும் கூட தங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்த்தெடுத்தார்கள் அன்றைக்கு இருந்ததான தேவ மனிதர்கள், விசுவாசிகளும் சரி அல்லது ஊழியக்காரர்களும் சரி. ஆனால் இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கி இவர்கள் செய்யாத ஒன்றை இதுவரைக்கும் செய்யாமல் காத்து கொண்டு வந்ததை இப்போ அவங்க என்ன சாக்கு சொல்கிறாங்கன்னா, அது அவன் இஷ்டம், அது அவ இஷ்டம். உன்னையும் அப்படியா கத்தர் விட்டாரு, உன் இஷ்டம் அவன் இஷ்டம்னு சொல்லி. உனக்கு அன்றைக்கு போதகர் அறிவுறுத்தினார், உன் பெற்றோர்கள் அறிவுறுத்தினார்கள், அதனால தான் நீ சத்தியத்துக்குள்ளே வந்த. இன்னைக்கு சத்தியத்தை மறுதளிப்பதற்கு எதுக்காக இந்த சாக்கு போக்கு? இதை இன்னைக்கு பேசுறதுக்கு மறுக்கிறாங்களே. அந்த மைக் எடுத்து கொடுப்பான், கேட்க மாட்டாங்க பாரு. கணவனும் மனைவியும் ஒருமித்த மனதோடையும் விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கணும். அந்த ஒரு மனமும் அந்த விசுவாசமும் இல்லை அப்படின்னா ஒரு ஆள் கட்டினா இன்னொரு ஆள் இடிப்பாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? கட்டணும். இல்லை நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களா? அதான் சொல்கிறது. ஆமாம், அதாவது கணவன் மனைவி ஆயத்தப்படுத்தணுங்கிறதே முதல்ல கெட்ட வார்த்தை. ஏன்னா இல்லை, ரட்சிக்கப்பட்டவளை அழைப்பு பெற்றவளை கல்யாணம் முடித்தா தான் ஒன்றும் செய்ய வேண்டாமே. அவள் ரட்சிக்கப்படலை, அவள் அலை ஊழியத்துக்கு அழைப்பு பெறலை, மூக்கு கத்தி மாதிரி இருக்கா, முடி நீளமாக இருக்கா, முகம் வட்டமாக இருக்கா, முடி நிறைய இருக்கா, இதைத்தானே பார்த்தோம். அப்படிப்பட்டவளை பார்த்து கல்யாணம் முடிச்சாச்சு. இப்போ என்னாச்சு? இப்போ அவளுக்கு ABCD நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அவளுக்கு இவளை நம்ம ரட்சிப்புகளை நடத்தவா? அதாவது ரட்சிக்கப்பட்டு அழைப்பு பெற்றவர்களை விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கலாம், அது நம்முடைய கடமை. அடுத்தது ஊழியத்தில் பயிற்சிவிக்கலாம், அதுவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இப்போ ரட்சிப்பே அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுக்குள் ரட்சிப்பு இல்லாததுனால இப்போ தகப்பன் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணால் வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தாயே அவர்கள் அப்பா பிரசங்கத்தை விமர்சனம் பண்ணி என்னத்தை முக்கி கத்திட்டு இடந்தீங்க அப்படிங்கிறாங்க. நோ ரெஸ்பெக்ட் அண்ட் நோ ஆனர் ஃபார் த ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் மேன். தேவ மனிதருடைய பிரசங்கத்துக்கு என்ன இல்லை? மரியாதை இல்லை. சேலத்தில் ஒரு போதகருடைய மனைவி இன்னொரு போதகருடைய பிள்ளையை பார்த்து, நீ உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் நகையை கேளு, இவ எதுக்கு ஊழியம் செய்கிறான்னு தெரியல, எப்படி ஊழியக்காரி ஆனான்னு தெரியல. பட்டு கட்டுறதுக்கும் பியூட்டி பார்லரில் போய் முடிய சீவி மூஞ்ச கெடுக்கிறதுக்குமா ஊழியத்துக்கு வரணும்? அது வேற எங்கேயாவது போய் வேற எதையாவது செய்யலாமே. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு ஊழியருடைய வர்க்கம் இருக்கிறது நீங்கள் பாருங்க. ஊழியர் வர்க்கம் இன்னைக்கு என்ன லட்சணத்தில் இருக்கு? கொஞ்சம் நஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அதை கெடுத்து போடுகிற அளவில் தான் ஊழியக்காரனுடைய மனைவிமார்கள் இருக்காங்க. யார் இருக்கா? ஊழியக்காரனுடைய மனைவிமார்கள். அப்போ ஊழியக்காரனுடைய மனைவிமார்களே இப்படி இருந்தால் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் பரலோகத்துக்கு எப்படி ஆயத்தமாவாங்க? நான் இன்னைக்கு இதை செல்ஃப் கண்ட்ரோல், அதை பற்றி அடுத்த செகண்ட் பகுதி, 2வது பகுதியை நான் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இன்றைக்கு நம்ம உருவாக்க வேண்டியவங்க, சாட்சியாக இருக்க வேண்டியவங்க அப்படி இல்லை. இவங்களை எல்லாத்தையும் இவங்களை சகித்து கொண்டு இருக்கிறது தான் பெந்தகோஸ்துக்கே கேடு. அதாவது நான் இன்னைக்கு இதை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் இன்னைக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த செல்ஃப் கண்ட்ரோல்னால் என்ன? முதல்ல அது ஆவியின் கனி. 2வது சோதனைகளை ஜெயிக்கிறது, மாம்சத்தை ஆளுதல், அதிகப்படியானவைகளை தவிர்த்தல், பேசுவதில் ஒழுக்கம், நடைமுறை பயன்பாடு, கோபத்தையும் கடுங்கோபத்தையும் தவிர்த்தல், பாலின பரிசுத்தம், மனக்கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சி. இப்படி ஒரு 10 காரியத்தை உட்காந்து நான் காலையில் இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதில் என்ன மெயினாக என்ன கருத்து அப்படின்னா, இச்சை அடக்கம், அதான் செல்ஃப் கண்ட்ரோல். அப்போ இச்சை அடக்கம் எப்போ நமக்குள்ளே வரும்? எப்போ ஆவியனுடைய, ஏன்னா இச்சை அடக்கம் ஆவியின் கனிகளில் இருக்கிற லிஸ்ட்டில் ஒன்று. அப்போ ஆவி இல்லாமல் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. இப்போ ஆவி நமக்குள்ளே இருக்கா? முதல்ல கனி கொடுக்கறது 2வது. செடி உயிரோடு இருந்தால் தான் அந்த செடியில் ஒரு கனியை பார்க்கலாம், ஒரு மரத்தில் ஒரு கனியை பார்க்கலாம். முதல்ல எது உயிரோடு இருக்கணும்?
சொல்லுங்க, எது உயிரோடு இருக்கணும்? செடியோ மரமோ? மரம் உயிரோடு இருக்கிறதுக்கு அல்லது செடி உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. அப்ப தண்ணீர் என்பது வசனம், பரிசுத்தாவியானவர் என்பது ஆவி. இப்ப இந்த ஆவியும் இந்த வசனமும் இருந்தா தான் மனுஷன் ஊழியக்காரனே அவன் எப்படி இருக்க முடியும்? உயிரோடு இருக்க முடியும். உயிரோடு இருந்தா தான் அடுத்து நம்ம எதை சிந்திக்கலாம்னா கனி கொடுக்கறத பத்தி சிந்திக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆவியும் இல்லை, வசனமும் இல்லை. ஏன் அந்த இச்சை அடக்கம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஆவியில நிரம்ப நிரம்ப தன்னால இச்சை அடக்கம் நமக்குள்ள வந்துடும். அதிகமானவைகளை நம்ம தவிர்க்கணும், அது வேண்டாம். அந்த காலத்தில் அனுபவிக்கிறதுக்கு அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. ஓரளவுக்கு அனுபவிக்க மறுத்தார்கள். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு தகுதி இல்லை அப்படின்னாங்க. சாப்பாட்டை வெறுத்த ஊழியக்காரங்க எனக்கு தெரியும், நல்ல துணிமணிகளை வெறுத்த ஊழியக்காரங்களை தெரியும். பசங்க இதெல்லாம் வெறுத்தவர்கள், நல்ல துணி போடுறதுக்கே வெறுத்தவர்கள் எனக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் வளர்ந்தோம். ஆனால் 70 இருந்த பெந்தகோஸ் 85 90களில் இல்லை. 90 91 இருந்த பெந்தகோஸ் 2000 இல்லை. 2000 இருந்தது 2005 2010 வரும்போது அது இல்லை. அந்த காலத்தில் முதல்ல ஊழியக்காரன் கேலி கிண்டலே பண்ண மாட்டாங்க. எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு பயபக்தியை நம்ம பார்க்கலாம். அதோடைய முகத்தில், ரெண்டாவது அவங்க வஸ்திரத்திலையும் நம்ம பார்க்கலாம். அவ்வளவு ஏழ்மையான ஒரு பேக்கு கையில் வாங்க முடியாதுங்க. ஒரு பேக்கு 15 ரூபா தான் இருக்கும். ஒரு பேக்கு, பைபிள் வைக்கிறதுக்குரிய பேக். அந்த பேக்கு ஒன்று கையில் வைக்க முடியாது. அந்த 15 ரூபாய் இருக்காது. அதனால் காணிக்க கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். காணிக்க கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் அரிசியை காணிக்கையாக கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு வந்த ஊழியக்காருக்கு ஜெபம் பண்ணதுக்கு. அடுத்த முறை வரும்போது அந்த அரிசி கூட இல்லை. 10 ரூபா கிழிஞ்ச நோட்டு தான் என் கையில் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கொடுத்து, நீங்கள் இதை போகும்போது ஸ்ரீபுரத்தில் ஸ்டேட் பேங்கில் நீங்கள் மாற்றிட்டு போயிருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்கள் எல்லாம் என்னது கஷ்டங்கள். எதில்? ஊழியத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டத்தில் நீங்கள் என்னத்தை விரும்பிடுவீங்க, என்னத்தை வாங்கிடுவீங்க, என்னத்தை உடுத்திடுவீங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தின் மேலே நமக்கு அன்னைக்கு நாட்டமே இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய காரியங்களை பேசி, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திச்சு, ஆவிக்குரியவர்களோடு ஆவிக்குரியவர்களை பேசினதுனால ஜீவியம் இந்த உலகத்தின் பால் போகலை. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே. இன்றைக்கி ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா கேள்வி கேட்காங்க, 0 பேலன்ஸில் எப்படிங்க இவ்வளவு ஆடம்பரமான திருமணத்தை நடத்த முடியும்? கேட்காங்களா இல்லையா? எப்படி ஒரு கிறிஸ்தவன் சிலுவையை முன்னால் வச்சிருக்கிறவன் இவ்வளவு ஆடம்பரமாக எப்படி திருமணங்களை நடத்த முடியும்? நடத்துறதுக்கு எப்படி முதல்ல மனசு வருது? எப்படி நடத்த முடியும்? சொல்லுங்க பாபு. அப்போ காரணம் என்ன? கத்தை நம்ம கையில் காணிக்க கொடுத்த உடனே அந்த காணிக்கையை மிஸ்யூஸ் பண்ணுறோம் இல்லையா? தவறுதலாக பயன்படுத்துகிறோமா இல்லையா? அதாவது ஏன் கிறிஸ்தவம் இப்படி போச்சு அப்படிங்கிறதே ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது. சிலருடைய கல்யாணங்களுக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை. போடுற ட்ரெஸ்ஸும் அவங்க அந்த விலை கொடுத்து வாங்கின அந்த ட்ரெஸ்ஸுகள், காரியங்கள், அப்போ அவங்க உலகத்துலேருந்து வெளியே வந்த மாதிரி இல்லை. இன்னும் உலகத்துக்குள்ளே புதஞ்சு போயிட்டாங்க. உலகத்துக்குள்ளே எப்படி போயிட்டாங்க? புதஞ்சு போயிட்டாங்க. நீட்டாக இருக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீட்டாக இருக்கணும். பட் நீட்டாக இருக்கணுங்கிறது வேறு, அதே நேரம் ஆடம்பரம் பண்ணணுங்கிறது வேறு. ஆடம்பரமும் பகட்டும் கிறிஸ்தவத்துக்கு ஒத்து வராத ஒன்று. அது பைபிளில் இடமே கிடையாது. கல்யாணங்கள்லாம் பெந்தகோஸ் பாஸ்டர்ஸுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணங்கள் நடக்கிற லட்சணங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆதி செத்து கிடந்துச்சுன்னா நீங்களும் செத்தாக்கில் போய் உட்காந்துட்டு வருவீங்க. ஒரு கல்யாணத்தெல்லாம் பார்க்க அங்கே முன்னால் பிரதானமான ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை யூடியூப்பில் பார்க்குறதுக்கு என் ஆவி மாந்தி எடுக்கு. ஏன்னா அவனெல்லாம் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காம நமக்கு புரியலை. நான் அர்த்தம் என்ன? ரிச்சர்ட் உம்ரன் ரஷ்யாவில் எல்லாரும் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிறாங்க. வேதத்தில் சொன்ன இந்த ஸ்டாலின் வேதத்தில் சொன்ன மேசியா தான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்படி புகழ்ந்து பேசும்போது அந்த கூட்டத்தில் ரிச்சர்ட் உம்ரண்டும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும்போது
இவங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிறத அவரால் சகிக்க முடியல. நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் நான் போட்டு காட்டணும்னு நான் விரும்புகிறேன். மெல்கிங்க இங்கே வா. இந்த இதை அதில் கனெக்ட் பண்ணி இப்போ எந்த செல் அங்கே கனெக்ட் ஆகிருக்குதுல்ல, யார் செல்லு? எது? ஜெலன்ஸ். அந்த எலன்ஸ்கி கனடா பாராளுமன்றத்தில் பாராட்டினதையே அந்த நாடு ஏற்றுக்கொள்ளலை. சபாநாயகர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எப்படி யூதர்களை கொல்ற அந்த நாசிக் படையில் பணியாற்றிய ஒரு நபரை நீங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து எப்படி நீங்கள் செய்யலாம்? எல்லா நாடுகளும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டது. உடனே அந்த சபாநாயகர் மன்னிப்பு கேட்டார். தவறு தான். ஏன்னா அவர் ட்ரூடோவுக்கு ஒருவேளை இந்த பின்னணியும் தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனுடைய விளைவு என்ன? யூதர்களை கொன்று குவித்த அந்த ஹிட்லர், அந்த நாசிக் ஆர்மியில் ஒரு படை வீரன் தான் யார்? இந்த ஜெலன்ஸ்கி. இப்போ வரைக்கும் யாரும் அதை மறந்துடல. அந்த ஹிட்லர் மறைந்தான், ஆனால் இன்னைக்கு அடுத்த ஹிட்லர்கள் உருவாகி விட்டார்கள். இந்த உலகம் போகிற போக்கு, இதற்கு நடுவில் கிறிஸ்தவம் உயிரோடு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தவறையும் சுட்டி காட்டணும், ஒவ்வொரு பாவத்தையும் என்ன செய்யணும்? எதிர்க்கணும். பாவத்தை காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணவே கூடாது. இன்றைக்கி நீங்கள் சத்தியத்தை பேசுகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஊழியக்காரங்களே கூட மாட்டாங்க. ஏன்னா உணர்வற்ற உலக பிரகாரமான கழிகட்ட ஊழியக்காரங்க தான் இன்றைக்கி அதிகம். கொஞ்சம் நஞ்சம் சுருத்துள்ளவங்க இருக்காங்கன்னா ரொம்ப கொஞ்சம். அவங்களுக்கு ஆவியின் நடத்துதலும் இல்லை, அறிவும் இல்லை, அபிஷேகம் இல்லை. உலக பிரகாரமாக ஏதாவது கிடைக்குதா என்று அதில் கண்ணோக்கமாக இருக்கிற ஊழியக்காரர்கள் தான் இப்போ எப்படி இருக்காங்க? பெரிய இருக்காங்க. ஒரு 50 பேர் வாங்க நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்க கூப்பிட்டு பாருங்கள், வரமாட்டாங்க. ஒரு குக்கர் கிடைக்கும்னு சொல்லுங்கள், 300 400 பேர் 500 பேர் வந்துடுவாங்க. எதுக்காக? இப்போ குக்கர் கிறிஸ்டியன், குக்கர் ஊழியக்காரங்க தான் நிறைய. தோசைக்கல். ஆமாம். ஒரு போதகர் என்று சொன்னார் திருமங்கலத்தில், பிரியாணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணதுனாலேயே நான் போகலை அப்படின்னாரு. எது கொடுப்போம்? பிரியாணி கொடுப்போம். சும்மா இந்த மாதிரி கூட்டம் நடக்கு, இந்த சுவிசேஷ ரதம் இருக்கு இல்லையா, அதை அறிமுகப்படுத்துகிற கூட்டம், பிரியாணி கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டதுனால நாங்கள் ஒரு 3-4 பேர் போகலை, எதிர்த்து சண்டை போட்டோம். ஊழியக்காரனை இவ்வளவு கேவலமாக்குறீங்களா நீங்கள்லாம்? ஊழியக்காரன் வாழ்க்கையில் பிரியாணி பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்டு அந்த தாலுகாவில் உள்ள ஐக்கியமே உடஞ்சிட்டு அப்படின்னாரு. உணவு, உடை, பொருள் ஏதாகிலும் ஒன்றை கொடுத்து ஊழியக்காரனை மயக்குகிற நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுது, இதெல்லாம் நீ வெறுக்கணும், இதில் உனக்கு இச்சை அடக்கம் இருக்கணும், இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதை நீ விட்டுரு. வேதத்துக்கு உள்ளே போக போக வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நானும் 12 வருஷமாக இதை பேசிகிட்டே தான் இருக்கேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், கடைசி 2 ஆள் கூட்டத்துக்கு வர்ற வரைக்கும் எதை பேசித்தான் ஆகணும்? சத்தியத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஒரு வேளை அப்படியே குறைஞ்சி ஒரு 2 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன், அந்த 2 பேருக்கும் சொல்லணும். அதான் என்னுடைய வைராக்கியம். என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க நகையை பற்றி நான் நகைன்னு ஒரு சப்ஜெக்ட் என்கிட்ட இல்லையா, என் ஃபைலை எடுத்து பாருங்கள், எங்கேயாவது நகையை பற்றி நான் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேனா? இல்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரன் நகையை பற்றி கேள்வி கேட்கும்போது எனக்கு மழுப்ப தெரியாது, மழுப்பல் பிரசங்கம் பண்ண தெரியாது. நான் நடந்து வந்த பாதையை நான் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். அதை நம்ம தெளிவுபடுத்தி தான் ஆகணும். ஏன் அதன் மேலே உனக்கு ஒரு ஆசை? அந்த காலத்தில் எல்லாரும் வெறுத்தாங்க, இப்போ ஏன் நகை மேலே உனக்கு அவ்வளவு விருப்பம்? அது ஒரு சப்ஜெக்ட் அல்ல, ஆனால் அதை பற்றி என் கேள்வின்னு ஒன்று உனக்கு வருது. வேதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இது வேண்டாம், உனக்கு இதை தவிர்த்து விடு என்று சொன்னால் என்ன செய்யணும்? தவிர்க்கணும், அவ்வளோதான்.
அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு இல்லை. ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், பரலோகத்தில் வந்து நாம் தரையில் வந்து இதை மாதிரி மண்ணு தரையில் தாரில் கல்லுலலாம் நடக்க மாட்டோம். இந்த மர்வமாக்கப்பட்ட சரீரம் எதில் நடக்குமா? தங்க வீதியில் தான் நடக்கும். நீ இன்னைக்கு உன் காதில் கழுத்தில் மூக்கில் எல்லாம் கொறுத்துக்கிட்டு அலைகிறது, நாளைக்கு அங்கே தரையில் கிடக்கும் போது உனக்கு வெக்கமாக இருக்கும். போனால் தான், போகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இதையெல்லாம் பேசாமல் ஜனங்கள் சபைக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பரிசுத்தம் இல்லை அப்படின்னாலே, பரிசுத்தத்தை நீங்கள் பேசலை, உபதேசத்தை பேசலாம், ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் வந்துடுவாங்க. இதை நீங்கள் தவிர்த்தாலே போதும். எதை? பரிசுத்தத்தை. குற்றம் அதாவது தவறு செய்கிறவனை குற்றம் சாட்டாமல், ஆடம்பரத்தை வெறுக்க சொல்லாமல். நீ ஆடம்பரம் பண்ணுன்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, உட்காரதுக்கு இடம் பத்தாது, இடம் வாங்கி சர்ச்சு கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் சத்தியத்தை பேசுகிறவன் கடைசி வரை கூரையில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் நீ கூரையில் உட்கார்ந்தால் நீ பரலோகத்துக்கு போயிடுவேன். அங்கே பளிங்கு போட்ட சர்ச்சில் உட்கார்ந்தாலும் எங்கே போக முடியாது, ஏன்னா தேவ சுத்தம் செய்யாதவன் மேலே போக முடியாது. இன்றைக்கி யாருடைய மூஞ்சையும் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மழுகின களிகட்ட ஊழியக்காரனில் ஒரு ஆளாக போயிடுவீங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏமாத்துக்கிறவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஏமாறுகிறவன் ஏன் ஏமாறணும்? உனக்கு ஒன்றை தருகிறேன் என்று சொன்னால் அதை ஏன் பிரிண்ட் பண்ண? இப்படி 10 பேர் எழுத்து கேள்வி கேட்டால் நாளைக்கு அந்த மாதிரி பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை, அதை நாடுகிற ஒரு கூட்டம் இருக்குது, அது போகட்டும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள், போர்ச்சேவர்கள், யூதருடைய மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் வெட்டுன்னு வெட்டினாரா இல்லையா இயேசு கிறிஸ்து? ஒரு நாள் அவங்களோட ஒட்டி போகலை, பொருந்தி போகலை. கல்லெடுத்து எறியறதுக்கு கையில் எடுத்துட்டான், ஜனத்தின் நிமித்தம் விட்டு போனான். சரி, இதை டைரெக்டாக எதுக்க முடியல, இன்டைரக்டாக எதுப்போம். இன்டைரக்டாக எப்படி எதுக்கிறது? மலையின் மேலே கொண்டு போய் வச்சு செங்குத்தான மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுருவோம். அது நடக்கலை, அவர் விலகி போயிட்டாரு. சரி, அப்போ ஒரு கிரீடத்தை வச்சு ராஜாவாக்கி விட்டுருவோம். இப்போ ராஜாவாயிட்டானா சேட்டைக்காரனா சட்டாம்பிளை ஆகிட்டா சேட்டை இருக்காது. மேசியாவை வந்து ராஜாவாக்கிட்டா இவர் எப்படி ஆக முடியாது? மேசி ஆக முடியாது. மேசி ஆகணும்னா அவர் சிலுவையில் போய் என்ன செய்யணும்? மரிக்கணும். மரணம் எப்படி வரணும்? சிலுவையின் வழியாக வரணும். வேறு விதத்திலே மரணத்தை இவருக்கு கொடுத்து விட்டா இவர் சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு. அதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதுவும் நடக்கலை. அவர்களை விட்டு அவர் கடந்து போனார். அவர் விலகி போனார், கடந்து போனார், தனித்து போனார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணலை? இந்த 12 பேரை வச்சுக்கிட்டு வெளின்னு வெளுத்துட்டு போயிட்டே இருந்தார். அந்த பெருங்கூட்டம் பரிசேயர், சதுசேயர் அவங்கள வந்து கிட்ட சேர்க்கவே இல்லை. கடைசியாக சீசர்கள் சொன்னாங்க, என்ன ஐயா நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அவங்கெல்லாம் அது இடறி போயிட்டு நீ போறியான்னு கேட்டார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? ஆவியானவர் பேசுறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா தான் இந்த கடைசி காலத்தில் நம்ம கிருபையில் நிலை நிற்க முடியும். ஊழியக்காரனாக இருந்துட்டு, ஏன்னா எரேமியா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இந்த தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வந்து என்ன செஞ்சாங்க? அவங்க சொல்லும் போதே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின்னு தான் சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்போ நமக்கு பெரிய ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா, இப்போ நான் 70s இருக்கிறேன். எனக்கு கீழே 60, 50, 40, 30 இருக்கிற ஊழியக்காரங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே இந்த 25, 20, 25, 30 இருக்காங்கல்ல, அவர்களை இதே சத்தியத்தில் இன்னைக்கு நிலைநாட்டக்கூடிய பொறுப்பு நம்ம தலையில் இருக்குது. நம்ம வாழ்கிற விதம், பேசுகிற விதம், காட்டுற வைராக்கியம், உபதேசம், இதை இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கீழே இருக்கிற தலைமுறை வந்து ஒன்றுக்கு இல்லாத தலைமுறையாக போயிடும். ஆடம்பரத்தில் மிதந்தா போயிடும். அவங்க எதை ஈஸியாக வந்து மாதிரியை எதை வைப்பான்னா, கஷ்டப்பட்ட மாதிரியை ஈஸியாக எடுக்க மாட்டாங்க யாரும். கஷ்டம் இல்லாமல் ஊழியம் இருக்கா சொல்லுங்க, நான் வந்து ஊழியம் செய்கிறேன். பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கா சொல்லுங்க. என்னால் அந்த மாதிரி பாடுபட முடியாது. எனக்கு கிறிஸ்தவ ஜீவன் எப்படி இருக்கணும்? லகுவாக இருக்கணும், ஈஸி கோயிங். அந்த எளிமையா, அதாவது எளிமை இல்லை, லகுமான கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கா? எந்த பாடும் சங்கடமும் கஷ்டமும் ஒன்றும் இருக்கக்கூடாது. பாடுகளே இல்லாமல் கிறிஸ்தவனாக இருக்கணுமா? நான் வரேன். கஷ்டம் இல்லாத ஊழியம் இருக்கா சொல்லுங்க, நான் வரேன். ஊழியத்தில் வந்து நான் என்ன செய்ய முடியாது? கஷ்டப்பட முடியாது. அப்படி ஒரு ஜீவியமும் இல்லை, ஒரு ஊழியமும் இல்லை. நான் படித்த அளவில் பைபிளில் அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் எல்லாரையும் நம்ம பார்த்தா அவங்க ஆண்டவரோட முகமுகமாக பேசின ஆபிரகாமும் மோசையுமே வந்து கஷ்டப்பட்டாங்க. மோசைக்கு எதிர்ப்பு வலுத்தது, கூட பிறந்த அக்காவே எதிர்ப்பு சொன்னான், சகோதரனும் சகோதரியுமே எதிர்த்தாங்க. ஆனால் மோசை வாயை திறக்கலை.
அமைதியாக இருந்தான். கர்த்தர் பேசினார். இன்றைக்கு நாம் இதையெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆடம்பரமாக குளிக்குது. மூதேவி நீ அதை யூடியூப்லேயாவது போடலைன்னா அது அநேகருக்கு இடரில் இல்லாமலாவது இருக்கும். அதை என்ன தப்பு பண்ணாலும் அதை எதில் போட்டு தொலைச்சிடுறாங்க? யூடியூப்பில் போடுறாங்க. நீ எதுக்கு அதை போடுற? உன்னுடைய அந்த ராங் மாடலை பின்பற்றுறதுக்கா, தவறான மாதிரியை பின்பற்றுவதற்கா நம்ம அதை இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணணும்? இப்போ அதுக்கு சிலர் கண்டன குரல் எழுப்பி போடுறாங்க. இதெல்லாமே போயிட்டே இருக்கு பப்ளிக்கில். யார் ரட்சிக்கப்படுவா? இன்னைக்கு நமக்கு ஆடம்பரத்தை நீங்கள் காட்டிங்கன்னா யூ வில் லூஸ் த பவர் ஆஃப் காட். ஆடம்பரத்தில் இயேசு இல்லை. அதான் நம்ம யோவான் சாண கேட்டான், நீங்கள் அரண்மனைக்கு எதுக்கு போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பார்ப்பதற்கா? யாரை பார்க்க போனீங்க? உங்களுக்கு இப்போ யார் வேணும்? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் வேணுமா, அல்லது காற்றிலே அசைகிற நாணலை பார்க்க போனீங்களா? அங்க வல்லமை இருக்கு, இங்க வல்லமை இல்லை. வல்லமை எப்போ வரும்? உலகத்தினுடைய ஆடம்பரத்தை துறக்கும் போதுதான் வல்லமை வரும் என்பது வேதத்தில் இருக்கக்கூடிய சாட்சி. அநேக சீஷர்கள் பரிசுத்தவான்களும் நமக்கு முன்மாதிரி வைத்து விட்ட போன சாட்சி அதுதான். எதை வெறுக்கணும்? உலகத்தினுடைய ஆடம்பரத்தை வெறுக்கணும். உலகத்தினுடைய ஆடம்பரத்தை நம்ம வெறுக்காம இன்றைக்கு நான் பொது வழியிலையும் சபைகளிலையும் பேச வேண்டிய காரியம் இதை மாதிரி பரிசுத்தவானுடைய டெஸ்டிமனியை இன்னைக்கு எடுத்து நம்ம அதிகமாக காட்டணும், பேசணும், அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்தணும். அவங்க அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு நாம் எடுத்து காட்டணும். நல்லவேளை அதெல்லாம் அழியாம இன்னும் ஒரு யூடியூப்லயாவது இருக்குது. இதெல்லாம் எடுத்து வைக்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ரிச்சர்ட் உம்ரான் தெரியாது. திருநெல்வேலியை சுற்றிலும் வந்து ஊழியம் செய்த மிஷினரிகளே நம்ம சபையில் உள்ளவங்களுக்கே தெரியாத. நீங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் வந்து இன்னைக்கு சபைகளில் எடுத்து உங்கள் விசுவாசிகளை எஜுகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? சபையில் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கோமா? வாரத்துக்கு ஒரு மிஷினரினை எடுத்து வச்சு வாரம் எதை போடணும்? ஏன்னா இப்போ மற்ற நாளில் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மந்த மாதிரி வந்துட்டு அந்த போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த கூட்டத்துக்கும் வர்றதில்லை. ஸோ எந்த விஷயத்தை சொல்கிறதா இருந்தாலும் எதில் தான் சொல்லணும்? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை முடிஞ்ச உடனே பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே காத்திருப்பு கூட்டம் முடிஞ்ச உடனே சாயங்கால கூட்டம். அப்போ காலையில் வந்த கிரௌடு எப்போ வரைக்கும் இருக்கணும்? சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும். காலையில் வந்த கிரௌடு தொடர்ந்து இருந்தால் தான் நம்ம இதை எல்லாத்தையுமே அவங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது உள்ளே போகும் நாம் சொல்லுகிற சத்தியங்கள். இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு கேடுபாடாக இருக்கிறது வேற யாரும் இல்லை, ஊழியக்காரன் அவருடைய மனைவியும் தான். கஞ்சி குடிக்க ஒரு நாள் கஷ்டப்பட்டோம். நான் இன்னைக்கு நினைக்கிறேன், துவையல் அரைக்க முடியல, வெறும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டோம். பழைய சோறு வெங்காயமும் அநேக நாட்கள், அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு போதவருடைய மனைவிமார்கள் எங்கே போய் நிற்கிறாங்கன்னா பியூட்டி பார்லரில் போய் அதாவது ஐப்ரோ பிளக்கிங், இந்த மூஞ்ச 3000 ரூபா 5000 ரூபாய்க்கு அழகு சாதனங்களை கொண்டு அழகுபடுத்தி கொண்டு உட்காந்துருக்குறோம். நீ அங்கே போய் உட்காந்து அவன் மூஞ்சில் அவள் வந்து எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் உனக்கு பரிசுத்தாவி எங்கேருந்து வரும்? அபிஷேகம் எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? நீங்கள் சொல்லுங்களேன். நான் துக்கத்தோடு உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் இதை பார்த்தே சிவராஜ் நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க, நீங்கள் பரலோகத்துக்கே வர முடியாது. இல்லை நான் சொல்கிறேன், இப்போ அவங்க அந்நிய பார்த்து பேசுகிறாங்க, அவங்க ரொம்ப கூட்டாங்க நிறைய வருது. ப்ளீஸ் நான் சொல்கிறேன், இவங்களெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவங்களே உங்கள் மைண்டில் வரக்கூடாது. உங்களை விட நான் அதிகமான பேரை பார்க்குறேன், அந்நிய பாஷை பேசுகிறவங்கள பார்க்குறேன், ரொம்ப பயபக்திக்குரியவளாக நடிக்கிறவங்கள பார்க்குறேன், போலி போதகர் கள்ள தீர்க்கதரிசி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு கவலையெல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒரு சில ஊழியக்காரர்கள் இன்னும் அவர்களை தீமூட்டி அவர்களை எழுப்புதலுக்குள்ளே எப்படி கொண்டு வருவது என்பது தான் எனக்கு ஒரு பாரம். அதுக்கு தான் நான் அந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தில் இன்றைக்கி தான் கடைசி கூட்டம், 15வது கூட்டம். இந்த கூட்டம் எதுக்காக ஒரு நாள் கூட பிரசங்கம் பண்ணாமல் இருந்து விடக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலனால அதே எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்னா காலம் இல்லை, ஆயுசு நாள் நமக்கு எவ்வளோ நாள் இருக்க போது நமக்கு தெரியாது.
இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்து இவர்களை நம்ம விமர்சனப்படுத்தாமல் இவர்களுக்கு நாம் இவர்களுக்கு முன்னால் நல்ல சாட்சியாய் வாழக்கூடிய 10 ஊழியக்காரங்களை எழுப்பி விடணுங்கிறது நம்முடைய பாரம். 10 பேராவது ஒரு பட்டணத்துக்கு 10 பேர் என்ன செய்யணும்? வைராக்கியம் உள்ள விசுவாசிகளும் ஊழியக்காரங்களுமா மாற வேண்டும். அபிஷேகம் இறங்க வேண்டும். ஆடம்பரம் பண்ணதவங்ககிட்ட அபிஷேகம் இருக்க அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? அப்படின்னா நமக்கு சொல்லப்பட்டதான இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பொய்ன்னு அர்த்தம். ஒன்று, அது உண்மையா இருக்குமானால் இது பொய். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வரக்கடவன்னு சொன்னார். அப்போ இயேசுவை பின்பற்றணும் அப்படிங்கும்போது நீ பியூட்டி பார்லர் போய் உன் மூஞ்ச மோரக்கட்டையை அழகுபடுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை என்னத்தை வெறுத்திருக்க? தன்னைத்தான் வெறுத்துன்னு சொன்னதுக்கு காரணமே முதல்ல உச்சநிலை உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த காரியங்களை நம்ம வெறுக்கணும். அதுக்கு அடுத்து தான், அதுக்கு அடுத்து 2வது. ஆமாம், அழகுனால தான். இன்னைக்கு அந்த அழகைத்தானே தேடி தேடி கிறுக்க மாதிரி அலைதாங்க. அப்போ ஆண்டவர் படைச்சு வச்சிருக்காரு மற்ற கருத்தை நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் இப்போ எதுக்காக படைச்சு வச்சிருக்காரு? எனக்கு செவத்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா சிலை தான் அடித்து கொண்டு வரலாம், இல்லை கோல்டன் பெயிண்ட் அடித்து கொண்டு வந்து முன்னால் நிறுத்தணும். அறிவு, குறைந்த அறிவு இருக்கான்னு பாருங்களேன். குறைந்த அறிவு. ரொம்ப அறிவை பற்றி எல்லாம் நமக்கு வேண்டாம். மிக குறைந்த ஒரு அறிவு இருக்குதா? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு பெண்ணை தாரும் என்று கேட்பது எவ்வளவு அறிவும் புத்திசாலியுமான ஜெபம். எனக்கு மூக்கு இப்படி இருக்கணும், மூஞ்சி இப்படி இருக்கணும், மோரக்கட்டை இப்படி இருக்கணும், முடி இப்படி இருக்கணும், அவங்க குடும்ப பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? அப்படி பெண்ணை கொடுப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஊழியக்காரனோட நீங்களும் சேர்ந்து அலைஞ்சிங்கன்னா அவன் ஆவிதானே உங்களுக்குள்ள இருக்கும். அதுலேயும் முதல்ல நீங்கள் செப்பரேஷன் பண்ணணும். எவனிடத்தில் தேவனுடைய ஆவி இல்லையோ, எவன் உலக ஆடம்பரத்தை விரும்புகிறானோ, எந்த ஊழியத்தில் இந்த மாதிரி ஆடம்பர போக்குகள் இருக்கோ, முதல்ல அதை நம்ம கட் பண்ணாதான் நம்ம உருப்படுவோம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி தூர வந்துட்டேன். அவங்களோட எனக்கு ஒத்து போக முடியாது, என்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அங்கே போட்டிருந்த அந்த டெக்கரேஷனும் அது இதையும் பார்த்த உடனே கார்லேயே உட்காந்து அந்த கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வெளியே வரணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் பண்ண போய் திரும்ப வர்றதுக்கு நேரம் ஆச்சு. அந்த பொண்ணோட அப்பாக்கிட்ட கொண்டு போய் கவரை கொடுத்துட்டு சாப்பிடவே இல்லை, என் பாட்டில் வந்துட்டோம். மனம் கொள்ளலை. ஏன் அப்படின்னு, நம்ம பெந்தெகோஸ்தனுடைய துவக்கம் எப்படி இருந்தது? வீடுகளில் மரப்பொந்துகளில் ஆராதனை செய்து கடைசியில் கூரைகளில் தான். நான் 22 வருஷம் கூரையில் தான் இருந்திருக்கேன். 22 வருஷம் எதில்? கூரையில். ஒழுகுனா மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் அடித்தா உள்ள வெயில் வரும். ஒரு 17 ரூபா தான் அன்றைக்கி சிமெண்ட் மூடை. ஒரு சிமெண்ட் மூடை 17 ரூபா கொடுத்து வாங்க முடியாமல் இந்த டேம் கட்டினாங்கல்ல, அந்த காலத்தில் சணல் சாக்கு தானே இருக்கும். அந்த சாக்கை ஒரு இதில் போட்டு இப்படியே உதருவாங்க. அந்த உதறு சிமெண்ட்டு, அந்த உதறு சிமெண்ட்டை வாங்கி கொண்டு வந்து என்ன செஞ்சோம்? செவர் கட்டினோம். மூடை எடுத்து சிமெண்ட் கட்ட முடியலை. அந்த மாதிரி துவங்கி இன்னைக்கு நம்ம இந்த அளவு நம்ம ஊழியத்தில் செய்யும்போது எவ்வளவு கட்டுப்பாடாக, எவ்வளவு இச்சையடக்கத்தோட, எவ்வளவு கத்தநாமத்துக்கு மகிமையாக நாம் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. இதில் கவலை என்னன்னா, அடுத்த தலைமுறையை விட்டுட்டோமே. இன்னைக்கு இருக்கிற இளம் ஊழியர்களுக்கு எது ஆசை இருக்கு? தியாகம் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை, சத்தியத்தை கை கொள்ளணுங்கிற ஆசை இல்லை, சத்தியத்தின்படி நடக்கணும், அழைக்கப்பட்ட ஒரு பெண்ணை கட்டி உருப்படியாக ஒரு ஊழியம் செய்யணுங்கிறதெல்லாம் போய் இன்னைக்கு அவங்க கண்கள் எல்லாம் எதுக்கு மேலே போயிட்டு, ஆடம்பரமான ஊழியக்காரன், பகட்டான ஊழியக்காரன், அவங்கள போல நம்ம இருக்கணுங்கிற அந்த இதுக்கு போயிட்டு நீ காப்பாற்ற முடியாத மைண்ட் செட் மாறிட்ட. என்னன்னு கேட்டால் நவநாகரிகம், இது நாகரீக உலகம், இது நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னும் பழச பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யார் பாஸ்டர் வருவா? ஒரு வேலை வர வேண்டாம். ஒரு ரெமனன்ட்னு ஒரு கூட்டத்தை கத்தர் வச்சிருக்காரு. நீ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் மீதியான ஒரு கூட்டத்தை எருசலேமிலே கத்தர் வச்சிருந்தாரு. அந்த மீதியான கூட்டம் யார் தெரியுமா? எருசலேமில் இருந்த அந்த பீப்புள் ஆஃப் ரெமனன்ட். அந்த மீதியானவர்கள் யாரு? பணக்காரனா, பிரபுக்களா, வசதி உள்ளவனா? ஒருத்தனும் கிடையாது. நிலம் இல்லாதவன், கஷ்டப்பட்டவன், வறுமையில் வாடினவன், அவங்கள தான் நேபுகாத்தி நேச்சாரு அவெல்லாம் என்ன விட்டுட்டு போனான். இவன் ஒன்றும் இல்லை, அவன் அங்கே இருக்கட்டும், பிரபுவா அப்படி பிரபுக்கள் எல்லாம் அங்கே வந்துடு. நிலச்சுவாந்தார்கள் தூக்கவனெல்லாம் ஒன்றுமே இல்லை, தருத்திரம், கஷ்டம், அவனை விட்டுரு. அவன் கஷ்டப்பட்டாலும் எங்கே போகலை? தேசத்தை விட்டு அவன் வெளியே போகலை, அடிமையாக ஆகலை.
இன்னொரு விதத்தில் சொன்னால், ஒன்றுமில்லாதவன், ஏழை, கஷ்டப்பட்டவன் என்ன ஆகலை? அடிமை ஆகலை, அடிமைத்தனத்தின் தேசத்துக்கும் போகலை. ஆனால் பிரபுக்கள், நிலச்சுவாந்தார்கள், பணக்காரர்கள் எல்லாம் எப்படி போனாங்க? அடிமைகளாக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்க. இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு உலகத்தை வெறுத்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருகையில் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. எல்லாம் இருக்கிறவன், இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறவன், இன்னும் கொஞ்ச நாள் இரு அப்படின்னா ஆண்டவர் அவர்கள் எல்லாம் இந்த பூலோகத்தில் விட்டுட்டு மற்றவங்களை எடுத்துட்டு போயிடுவார். எல்லாம் உடையவர்கள் எண்ணப்பட்டாலும் ஒன்றும் இல்லாதவர்களாக, எல்லாம் இருக்கிறது எண்ணப்பட்டாலும் ஒன்றும். இதுதான் நம்முடைய நிலைமையா இருக்கணும். எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாத மாதிரி, ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மன திருப்தியோட கத்தருக்கு போய் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதில் முதல்ல உங்கள் ஜீவி, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க தன்னுடைய ஜீவியத்தை விட்டுட்டாங்க. they lost their soul. அவங்க ஜீவியம் போச்சு. இவங்க ஜீவியம் போனவொன்னா ஆட்டோமேட்டிக்காக மனைவி ஜீவியம் போயிட்டு. இன்னைக்கு அந்த ஆடம்பரத்தில் ஒரு கூட்டம் பட்டும் பகட்டும் மினுக்கும், மினுக்குள்ள வஸ்திரம் கட்டாதன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. தகுதியான வஸ்திரத்தை போடுன்னு சொல்லியிருக்கு. இப்போ அதே அந்த தகுதியான வஸ்திரம் என்ன அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியலையே. எப்படி? அதான் அவர்களுக்கு அது தகுதி இருக்கு. அப்போ அவங்கள நீங்கள் மாதிரியாக வச்சு அவங்க அந்நிய பாஷை பேசான்னு சொல்லாமா? எப்படி? இப்போ நாங்கள் போட்டிருக்க வஸ்திரம் இருக்குல்ல பாஸ்டர், இது உங்கள் மனசாட்சி தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. இல்லை, உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு எங்களை பார்க்க? நான் நியாயம் தீர்க்க வரலையே. இல்லை அப்படி இல்லை பாஸ்டர், இருந்தாலுமே எங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் மாதிரி அவ்வளோதான். என்னைய பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா அல்லது ஆடம்பரமா தெரியுதா? நீங்க பாத்துக்கலாம், சாதாரணமாக தான் தெரியுது. நான் போட்டிருக்கேன், எனக்கு தகுதியாக தான் தெரியுது. நீங்க தகுதியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஓகே. வேதம் இப்போ நீங்கள் அதாவது பெரிய பணக்காரனா, இப்போ ஆடையை வச்சு சில விஷயங்கள்லாம் ஆடையை வச்சு நிர்ணயிக்க முடியாது, ஆட்டிடியூடை வச்சு தான் நிர்ணயிக்க முடியும். ஒரு உதாரணம், இப்போ உங்கள் சபையில் இமானுவேல் சிவராஜ் அவருடைய சபையில் உள்ள ஒரு ஆள் ஒரு பெரிய கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கார். சரியா? மும்பையில் இருக்கார், இல்லைன்னா சென்னையில் இருக்கார், இல்லைன்னா இந்த கெங்கவடானில் இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது அவன் கொடுப்பான், நீ வேன் ஹைசன் ஷர்ட் போடணும். என்ன ஷர்ட்டு? வேன் ஹைசன். அந்த சட்டை ஆரம்பமே எவ்வளவு? 2000. அது அந்த காலம் 5000க்கு மேலே தான். 5000, 6000, 8000, 10000 அப்படி இருக்கும். ஆனால் அவன் கொடுத்துருக்கிறது எதை கொடுத்துருக்கான்? நீ இந்த சட்டை தான் போடணும், இந்த பேண்ட் தான் போடணும், அதை பிராண்ட் முதல் கொண்டு அவன் டைப் பண்ணி கையில் கொடுத்துருவான். நீ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், உனக்கு 1,00,000 சம்பளம், நீ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடு. இப்போ நீங்கள் அவர் உங்கள் சபையில் அங்கேருந்து வந்தால் ராம்நகரில் உங்கள் சபையில் ஆராதிக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குது? வேலை கொண்ட சட்டை தான் இருக்குது. இப்போ இவரை இந்த இப்போ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த பிரசங்கம் அவருக்கு பொருந்துமா? அப்போ அவருக்கு தாழ்மைங்கிறது எதில் இருக்குது? ஒவ்வொரு மனுஷனுக்கு தாழ்மைங்கிறது எதில் இருக்குது? சரி, அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு நம்பர் எடுத்துக்கிடுங்களேன். சாதாரணமான வேலை பார்க்குறாரு, அவர் 150 ரூபா தான் குமார் சட்டை தான் போட்டிருக்காரு. 75 ரூபா, 100 ரூபா, 150 ரூபாய்க்கு முன்னால் குமார் ஷர்ட் இருந்துச்சு. இப்போ அதே இது 200 ரூபா, 250, 300 ரூபாய்க்கு இருக்குது. இல்லை 200 ரூபாயா? 200 ரூபா. இந்த 200 ரூபா சட்டை போட்டுட்டு உங்கள் சபைக்கு ஒருத்தர் வராரு. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, எளிமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு. அந்த 5000 ரூபா, 6000 ரூபா சட்டை போட்டிருக்கவர் வந்த உடனே பாசையா தோத்துறோம், அது பாட்டில் அவர் உட்கார்றாரு, நல்ல தாழ்மையாக ஆராதிக்கிறாரு, எல்லார்ட்டையும் நல்லா பழகிறாரு, போகிறாரு. இந்த 150 ரூபா சட்டை போட்டிருக்காரு, உள்ளே வரும்போது பாசுக்கு தோத்திரம் கூட போடுறதில்லை, யாரையும் மதிக்கிறது கிடையாது. தன்னை ஒரு பெரிய ஆளாக, ஆனால் போட்டிருக்க சட்டை எவ்வளவு? 150 ரூபா. இப்போ இந்த 2 பேரில் தாழ்மையாக இருக்கிறது யாரு? விலை கொண்ட. இப்போ நீங்கள் என்ன போடுறீங்கிற அது 2வது விஷயம். ஆனால் அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த ஆடம்பரம் அப்படிங்கிறது, இப்போ ஆலயத்துக்கு நம்ம வர்றோம், வேலைக்கு அப்படி போகலாம், ஆலயத்துக்கு வரும்போது எவ்வளவு மாடரேட்டாக தகுதியான ஒரு வஸ்திரத்தோடு தேவனை ஆராதித்து போகணும், அது ஒரு பாயிண்ட். 2வது, நீங்கள் எந்த சட்டையும் போட்டு போங்க, உங்கள் இருதயத்தில் தாழ்மை இருக்கணும், உங்களுடைய நடவடிக்கையில் பிஹேவியரில் ஒரு தாழ்மை இருக்கணும். நீங்கள் என்ன சட்டையும் போடுங்க, ஆனால் நீங்கள் நடக்கிற விதம், பேசுகிற விதம், மற்றவங்ககிட்டலாம் பழகிற விதத்தை பார்த்தா அவர்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்தணும். இவ்வளோ ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும், இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ சிம்பிளாக இருக்காரு, எல்லாத்தையும் பழகிறாரு, வைக்கிறாரு, யாரும் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஒரு ஆட்டிடியூடை பார்ப்பாங்க.
ஆபீசர் எங்க? கம்பெனியில். இங்கே வந்தால் விசுவாசி. அப்போ இங்கே இருக்கும்போது எப்படி இருக்கணும்? நார்மலாக இருக்கணும். அந்த பழகுறது, பேசுறது, மற்றவங்களுக்கு ஓடி உதவி செய்கிறது, வைக்கிறது, எல்லாத்துலேயுமே எதை வெளிப்படுத்தணும்னா கிறிஸ்துவனுடைய குணத்தை வெளிப்படுத்தணும். அதனால இதில் நம்ம ரொம்ப யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் அவங்க இந்த வேத வசனம் இருக்கு, தகுதியான வஸ்திரம். நீங்களே நிர்ணயம் பண்ணணும் எது தகுதி. நான் சாத்தூரில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் பயங்கரமாக அலறி சத்தம் போட்டு, நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நல்ல சட்டைகள்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிய அப்படின்ட்டு. அதாவது நான் அந்த காலத்திலே எனக்குன்னு ஒரு வரையறை வச்சேன். அதை நான் இப்போவுமே எல்லாருக்கும் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அப்படின்னு ஒரு வரையறையை நீங்கள் வைக்கலை அப்படின்னா உங்கள் ஸ்டாண்டர்டு கூட கூட உங்களுடைய ஆடம்பரமும் போய்கிட்டே இருக்கும். அதை நான் நிறைய பேர்ட்டு நான் பார்த்துட்டேன். ஆனால் உங்களுக்குன்னு என்ன வச்சுருக்கணும்? ஒரு வரையறை வச்சுருக்கணும், ஒரு லிமிட். எனக்கு இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன் அல்லது வாங்க மாட்டேன், எனக்கு என்னுடைய தகுதி இவ்வளோதான் அப்படின்னு உன் தகுதியை நிர்ணயிக்கிறது வசனத்தை கொண்டு நீங்களே நிர்ணயிச்சுக்கிடணும். அது மாதிரி எனக்கு ஒரு லக்கு நான் வச்சுருக்கேன், ஒரு லிமிட் வச்சுருக்கேன். ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் அந்த லக்கை நம்ம தாண்டலை. கடைக்கு போனால் அதில் யாரும் நான் போய் மேக்ஸிமம் எடுக்கிறதே கிடையாது, எனக்கு எடுத்ததும் இல்லை. பாசமாக எடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கல்யாண காட்சியில் எடுத்து தருவாங்க. அதில் அளவுக்கு மீறி எடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன். இது என்னுடைய லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். அன்றைக்கு இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அதுக்கு மேலே போனால் அன்னைக்கு அது ஆடம்பரம் நான் கருதுனது. இன்றைக்கும் அதைத்தான் மேக்சிமம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது கிறிஸ்தவ உலகம் அப்படிங்கிறது பிசாசினுடைய ஒரு வஞ்சனைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை வஞ்சிக்கும் போதே அவன் சொன்னான், நான் உமக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், நான் உமக்கு செல்வத்தை கொடுக்குறேன், இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் என்னுடையது. அவன் கட்டி பாதாளத்தில் கொண்டை போடுற வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவன் அதான் சொன்னான், எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நான் உமக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். அப்போ ஏசு சொன்னார், அப்பாலே இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு அந்த ஏசுநாதர்கிட்ட போன அந்த சோதனை தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வருது. அப்போ நம்மகிட்ட இந்த சோதனை வரும்பொழுது ஏசு எப்படி லாபகமாக ஜெயித்தாரோ அதுபோல் நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அப்படி நம்ம ஜெயிக்கலை அப்படின்னா உலகம் நம்மளை விழுங்கிரும். அதான் ஒரு டாபிக் எடுத்து வச்சிருக்கிறேன், த பவர் ஆஃப் த வேர்ல்ட், இப்பிரபஞ்சத்தின் வல்லமை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல். அப்போ இப்பிரபஞ்சத்துக்கு என்ன வல்லமையெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் இப்போ அதை மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஊழியக்காரங்களுக்கு பேசுறதுக்காக. ஸோ இந்த பிரபஞ்சங்கிறது என்ன, அந்த பிரபஞ்சத்தில் ஈர்க்கக்கூடிய வல்லமைகள் என்ன, அது என்னென்ன விதங்கள் எல்லாம் ஒரு ராஜாவை ஈர்க்கும், ஒரு ஊழியக்காரனை ஈர்க்கும், ஒரு விசுவாசியை ஈர்க்கும். இந்த பிரபஞ்சத்தினுடைய வல்லமைக்குள்ள சிக்கி கொண்டவன் தான் யாரு? சாலமோன். தாவீது சிக்கலை, ஆனால் யார் சிக்கிக்கிட்டா? தாவீது தப்பிச்சிட்டான். ஆனால் அவனுடைய குமாரனாகிய இத்தனைக்கும் அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. அவன் தரிசனம் கண்டவன் தான், தேவனை தரிசித்தவன் தான். எல்லாம் இருந்தாலும் என்னாச்சுது, எதில் போய் சிக்கிக்கிட்டான் சொல்லுங்க? இப்பிரபஞ்சத்தினுடைய வல்லமைக்குள்ள போய் சிக்கிக்கிட்டான். இந்த பிரபஞ்சம் நம்மளை சும்மா இருக்க விடாதுங்க. எப்படியாவது அதுவும் நல்ல வசனம் தெரிஞ்ச ஊழியக்காரன், 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஊழியக்காரன், நல்ல ஊழியத்தை ப்ரமோட் பண்ணி தேவராஜ்யத்தை கட்டக்கூடிய ஊழியக்காரன் அப்படின்னா அவனை விழுங்கணுங்கிறது தான் இப்பிரபஞ்சத்தினுடைய ஒரு குறிக்கோள். சும்மா ஜப்பான் ஜக்காமுக்கான்னு சும்மா ஒன்றுக்கு இல்லாமல் இருக்கிற ஊழியக்காரனை விட்ருவான், இப்பிரபஞ்சம் ஒன்றும் செய்யாது. எப்போ நீங்கள் ரிச்சர்ட் உம்பரண்ட் போல திருச்சபையில் இருக்கிற இந்த ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தூஷணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இதை சகித்து கொண்டிருக்க முடியாது என்று குரல் கொடுத்தாரோ அந்த கொடுத்த ஒரு குரலுடைய விலை தான் 14 வருட சிறை தண்டனை. மனைவி புருஷன் இல்லாமல் வாழ வேண்டிய சூழல், பெற்றோர்கள் பிள்ளைகள் இல்லாமல் வாழ வேண்டிய சூழல். அப்போ பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளின் மேலே என்ன வைக்க முடியாது, பற்று வைக்க முடியாது. அதான் நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன். அப்போ மனைவி இருக்கிறா, ஆனால் மனைவியை நம்ம வெறுக்கணும், புருஷன் இருக்கிறான் புருஷனையும் வெறுக்கணும், பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகளையும் வெறுக்கணும். இப்போ யாரையுமே நம்முடைய இருதயத்தில் கொண்டு வைக்க முடியாது.
இருதயத்தை முழுமையாக நிரப்பி இருக்கிறவர் யாராக இருக்க வேண்டும்? இயேசு ஒருவராக மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இவைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் இயேசுவை பின்பற்ற முடியும். இல்லைன்னா இயேசுவை பின்பற்ற முடியாது. அப்ப இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகள் இன்னைக்கு நம்ம போனோம்னா அவருடைய அடிச்சுவடின் அடிநாதம் இந்த வேதத்துக்குள்ள நிறைய சத்தியங்கள் புதைந்து கிடக்குது. அந்த சத்தியத்தின்படி அதனாலதான் ஒருவனை எப்படி அறியலாம்னா கனியை வைத்துத்தான் ஒரு மனுஷனை அறிய முடியும். என்ன பேசுறான், என்ன செய்யறான், மற்றவங்களுக்கு முன்னால எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத எதை வச்சு? அவன் கொடுக்கிற கனி. என்ன கனி? ஆவிக்குரிய கனி. அந்த கனி இருக்கு பாருங்க, அந்த கனியை வச்சு தான் ஒரு மனுஷன் யார் என்று சொல்ல முடியும். ட்ரெஸ்ஸை வச்சோ வேற எதையும் வச்சு நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு எப்போ சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அவன் உள்ளுக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்னா வெளியில் ஆடம்பரம் பண்ணணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட வரவே வராது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி செத்து போச்சு அப்படின்னா வெளியில பகட்டு எல்லாமே வந்துடும். மனிதர்கள் மதிக்கணுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதோட நம்ம கதை சாப்டர் க்ளோஸ்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை எந்த மனுஷனும் மதிக்கல. அதிகாரத்தில் இருந்த யாரும் மதிக்கல. யூத சமுதாயத்தில் இருந்த பிரதான ஆசாரியன்ல இருந்து எல்லாரும் அவரை அடிக்கணும் கொல்லணும் தான் நினைச்சான். அவருக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. ஏசாயாவில் தெளிவாக சொல்லியிருக்கு, அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. யாருமே அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசணுங்கிற எண்ணத்தில் நம்ம வரல. அந்த கேடடைந்தார். அப்ப சிலுவையை தூக்கி கொண்டு போய் நமக்காக மரித்து ஜீவனை கொடுக்கணுங்கிற இயேசு அந்த கேடடைந்தால் நமக்கு மாதிரி யாரு? நமக்கு மாதிரி யாரு சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம இயேசுவை மாதிரியா வச்சிருக்கிறோமா? அது அமெரிக்காவில் உள்ள ஒரு பிரீச்சரை வச்சிருக்கோமா அல்லது இந்தியாவில் இருக்கிற பிரீச்சரை வச்சிருக்கோமா? யாரை மாதிரியா வச்சிருக்கோம்? நமக்கு மாதிரி யாரு? இயேசுன்னு சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னா சடா நமக்கு மாதிரி யாருன்னா இயேசு தானே. உபதேசம் எல்லாம் கேட்டுட்டே இருப்போம். இந்த உபதேசத்தை எப்போ கை கூட தெரியுமா? கல்யாண வரையில தான் அங்கே நிற்கும். கல்யாணம்னு ஒன்று பேசும்போது அல்லது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது தான் நம்ம சுய ரூபம் என்னன்னு தெரியும். சிலர் வெளியில் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க அதுலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க செயல்பாட்டில் இருந்து இவங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்கா இல்லையாங்கிறத ஈஸியாக கணிச்சிட்டு போயிடலாம். எனக்கு தெரிய ஒரு 80% ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி 80% முற்றுமான ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்வதற்கில்லை. 80% அந்த ரட்சிப்புக்குள்ளே வரல. ஏதாகிலும் ஒன்று அவர்களுக்குள்ள ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமை உள்ளத்தில் இருக்குது. ஆனால் அவங்க பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பிரசங்கி அல்லது சாதாரண ஊழியர் எப்படியோ ஒன்று அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு அவ்வளோ வேசடை வரும்போது நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு எவ்வளோ வேசடை வரும் அப்படிங்கிற நம்ம நினைச்சே பார்க்க முடியல. நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சபையை ஏற்படுத்தினார். சபையில் எல்லாரும் எப்படி இருக்கணும்? பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல நீர் எனக்கு தந்த இவர்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம இந்த வசனங்களை பேசுகிறோம், வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒன்றாக இருக்கிறோமா? இருக்கணும். ரைட்டு, இருக்கிறோமா? ஒன்றாக இருக்கிறோமா? சபைக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கிறதா? இன்னைக்கு சபைக்குள்ள பல துவேஷங்கள் இருக்கிறது. ஏழை பணக்காரங்கிற துவேஷம் இருக்குது, சொந்தக்காரன் அந்நியங்கிற துவேஷம் இருக்குது, நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதி இல்லைங்கிற துவேஷம் இருக்குது. இன்னைக்கு சபைகளை இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் என் சபையும் சேர்த்தான் நான் சொல்லுவேன். இந்த துவேஷம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலன்னு அர்த்தம்? ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்டிருந்தா இந்த துவேஷம் இருக்காது, வராது. மாம்சங்க அறுத்து கொத்துக்கறி போட்டு செத்து போயிருக்கும். அந்த மாம்சத்தினுடைய உணர்வுகள், மாம்சத்தினுடைய எண்ணங்கள் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாம்சத்துக்கு ஏதமான எந்த ஒன்றையும் இன்னைக்கு பெந்தகோஸ்காரங்களுடைய சபைகள் நடந்த திருமணங்கள், பெந்தகோஸ்காரங்க திருமணங்களில் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் டிவோர்ஸும் அதிகம் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே அப்படின்னா இங்கே தான். எதனால் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எதனால் இன்னைக்கு பெந்தகோஸ் சபைகளில் இந்த திருமண காரியங்கள் இதிலெல்லாம் இன்றைக்கி நிறைய முறிவுகள் வருது, வாழ முடியலை, கஷ்டம். குடும்பங்கள் சிக்கி சின்ன பின்னமாக தவிச்சிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன?
ஒன்று, அந்த திருமணங்கள் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கலை. தேவ சித்தத்தின்படி தேவன் இணைத்தார் என்றால் ஒருவனும் ஒரு காலம் அதை பிரிக்க முடியாது. மெட்ராஸ் கோர்ட்டில் கேட்குறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு என்ன வந்துச்சு, ஏன் இத்தனை கேஸு, டிவோர்ஸுக்கு வந்து நிற்கிறீங்களே? கடவுள் இணைத்ததை மதம் பிரிக்காது இருக்க கடவுள்னு பைபிளில் வசனம் இருக்குது, ஏன் அந்த வசனமெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு ஜட்ஜி. அந்த அளவுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு என்ன இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல, சகிப்புத்தன்மை இல்லை, சகித்து கொண்டு வாழணுங்கிற எண்ணம் இல்லை, விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் பைபிள் எல்லாத்தையும் பற்றி நமக்கு பேசுது. எல்லாம் நான் எந்த வசனத்தை சொன்னால் எனக்கு அந்த வசனம் தெரியும், இருப்பிடமே தெரியுமாங்க, பிரசங்கமே பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை அதான் நிலைமை. இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க. சகித்துக்கொள்ளவும் முடியலை, இணங்கி போகவும் முடியலை, ஒத்து போகவும் முடியலை. ஆனால் பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளீனாக வந்து சர்ச்சில் உட்காந்துடுறாங்க. இவங்க என்ன பிரசங்கம் கேட்குறாங்க, இவங்க என்ன மனம் திரும்பி இருக்காங்க, நமக்கு ஒன்றுமே புரியலை. இப்படியா அந்த கூட்டங்கள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்முடைய சபையே வந்து ஒரு கலப்படமான சபையும் கேடுகட்ட சபையாக மாறிடும். ஒரு ஆள் தப்பு பண்ணான், அனனியாவும் சப்பீரானும் விட்டுச்சார், ஆண்டவர் சாட்டை எடுத்து அங்கேயே அடித்து 2 பேரும் செத்து போனாங்க. அதுக்கப்புறம் ஆள் திருச்சபையில் எவனாவது சாட்டை பண்ணியிருப்பானா? எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று? இன்னைக்கு அது நடக்கணும். இன்றைக்கு அது நடந்தால்தான் இன்னைக்கு நம்ம ஊழியமெல்லாம் இனி செய்ய முடியும். இனி நம்ம லகுவாக ஊழியம் செய்யணும் அப்படின்னா தேவனுடைய வல்லமை, அதாவது சபையில் வந்து வெளியரங்கமாக பிரஸ்தாபிக்க வேண்டும். நாம் வார்த்தையினால் அல்ல, எதை வெளிப்படுத்த வேண்டும்? தேவனுடைய வல்லமையை. அந்த வல்லமையை நம்ம மூலமாக வெளிப்பட நான் இப்போ அதை தான் என் ராவும் பகலும் என் மனதில் சிந்தித்து, இந்த தேவனுடைய வல்லமை சபையிலே, என் குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் வெளிப்பட ஆண்டவரே நான் இனி என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ராத்திரி படுத்தா கூட இதுதான் என்ன வருது. ஏன்னா எல்லா போதகர்களும் புலம்புகிற ஒரு காரியம், ஆத்துமாக்கள் வர மாட்டேங்காங்க, அப்படியே வந்து குணமானாலும் கூட திரும்ப சர்ச்சில் நிலைக்க மாட்டேங்காங்க. இது என்னையா பெரிய அநியாயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனியும் நாம் தேவனுடைய வல்லமை சபைகளில் அசைபாடுவதற்கு இடம் கொடுக்க, சபையில் கட்டடத்தில் ஆண்டவர் அசைபாட மாட்டார், ஜனங்களுக்குள்ள தான் கர்த்தர் அசைபாடுவார். அப்போ ஜனங்களை நம்ம எதில் நடத்தணும்? பரிசுத்தத்தில் நடத்தணும். 2 பேர் என் நாமத்தினாலே எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்ல 2 பேர். அப்போ 2 பேர் ஒருமனப்படுறதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு போலி திருப்தி, அந்த போலி திருப்திக்குள்ளே போயிடணும். அந்த போலி திருப்திக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. போலி திருப்திக்கு எப்போ இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, ஆவியானவர் நம்மளை அந்த ஆவியானுடைய உணர்த்துதல், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய அந்த உந்துதல், அந்த தொடுதல், அது நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம வழி தப்பி போக மாட்டோம். அவர் விட மாட்டார். யாரை கொண்டாவது நம்மளை உணர்த்துவார், பேசுவார், மனம் திரும்புறது கொண்டாட காரியங்களை செஞ்சிருவார். ஆனால் ஆவியானுடைய உணர்த்துதல், அந்த உணர்வை இழந்துட்டோம் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, ஊழியக்காரனுடைய இருதயம் கடினப்பட்டுட்டு அப்படின்னா இமயமலையே உருண்டு இங்கே வந்து சவுத்தில் வந்து விழுந்தாலும் சரி அங்கே காரியம் நடக்காது. அந்த அளவுக்கு மனுஷனுடைய இருதயம் எப்படி ஆயிரும்? கடினமாயிரும். இருதய கடினம் உள்ள ஒரு மனிதனை கர்த்தர் யூஸ் பண்ணவும் முடியாது. இருதய கடினம் உள்ள ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய கனி வெளிப்படும் என்று நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அப்ப இருதயத்தில் வந்து இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்ப நமக்கு இருதய சுத்தம். இன்னைக்கு அந்த இருதய சுத்தத்தை நம்ம ரொம்ப பேசுறதில்லை, அந்த சுத்தத்தை பற்றி நாம டீச் பண்றதில்லை, ஆவியானவருடைய அசைவை பற்றி நாம அதிகம் சொல்றதில்லை. இதெல்லாம் இருக்கும்போது we are day by day we are losing the anointing of the spirit and sanctification. பரிசுத்தத்தை நமக்குள்ள வந்து செயல்படுத்துகிறவரே யார் தான்? ஆவியானவர் தான். ஆவியானவருடைய நடத்துதல் நமக்குள்ள இல்ல, ஆவியானுடைய உணர்த்துதல் நமக்குள்ள இல்ல, ஆவியானுடைய தூண்டுதல் நமக்குள்ள இல்ல அப்படின்னா தேவ சித்தம் செய்ய முடியாது. இது தேவ சித்தமா இல்லையா என்று எதுதான், யார் தான் நமக்கு உணர்த்தி காண்பிப்பா? ஆவியானவர் தான். இன்னைக்கு ஆவியானவர் எத்தனை பேருடைய இருதயங்களிலே அசைவாடி, எத்தனை பேர் இந்த அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி, அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகத்தின் நிறைவு மற்ற ஜனங்களுக்குள்ள போகத்தக்கதான அளவுக்கு எத்தனை பேர் இந்த நிறைவுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க பாப்போம். நம்ம மாசத்துல ஒரு நாள் கூடி வருகிறோம். இந்த ஒரு நாள் கூடி வரும்போதும் இது நமக்குள்ள இருக்கதான் அந்த ஆவியானவருடைய அபிஷேகம், தூண்டுதல், ஏவுதல், இதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி ரிப்பேர் பண்றதுக்கு தான் இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறார். ஆமென். உணர்வு இழந்திருந்தாலும் உணர்வு அடையும்படியாக, ஆமென், ஆவியின் நிறைவை இழந்திருந்தாலும் ஒரு ஆவியின் அபிஷேகத்தை நிறைவை நமக்கு தந்து மறுபடியும் நாம் வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரராக வர வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. கினா கஹரியானா கஸ்யாரா துரபியாரக்கமா.
இருதயங்களை தூண்டி எழுப்ப விடும்படியாக, அபிஷேகத்தில் நிரம்பும்படியாக, தேவனுடைய வார்த்தையை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாக தூது அங்கிருந்து நமக்கு வர வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாயில வர வேண்டும். அது ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களுக்குள்ள அந்த எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். அப்பதான் வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்ற முடியும். இதை நாம் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வசனத்தை ஆல்டர் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நிறைவை கொடுங்க, ஆண்டவரே ஒரு உணர்வை கொடுங்க, ஆண்டவரே. அது அழிந்து போகக்கூடாது, அது நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். செபிக்கும் போது சாத்தானுடைய வல்லமை முறிகிறது. தேவ ஆவியின் வல்லமை ஒண்ணுதான் நுகத்தை வந்து முறிக்கும். அபிஷேகம் தான் நுகத்தை முறிக்கும். ஆதி திருச்சபையில் இருந்தது அபிஷேகம், ஆவியின் நிறைவு. ஆனால் இன்னைக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் கொண்டிருக்கிறது. விடவே கூடாது. நமக்கு தேவை ஆவியின் நிறைவு, நமக்கு தேவை ஆவியானவருடைய அசைவு. இந்த ஆவியானவருடைய அசைவுக்குள்ளதான் எங்களை நானும் வாழணும். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும்படியாக எல்லாரும் நம்மளை விட்டு கொடுத்து கர்த்தர்கிட்ட விட்டு கொடுத்து ஜெபிப்போம். ஆவியானவர் நமக்குள்ள வந்தா தான் உலகத்தை வெறுக்க முடியும், ஆடம்பரங்களை வெறுக்க முடியும், சாத்தானுடைய கிரியைகளை நம்ம அழிக்க முடியும். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னு ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் என்ன? உலகத்தை வெறுக்கக்கூடிய பலன், ஆடம்பரங்களை வெறுக்கக்கூடிய பலன், தேவனுடைய கிரியைகள் அல்லாதது என்பதை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய பலன், அவைகளோடு ஒத்துப்போக முடியாத பலன். இந்த ஆவிக்குரிய பலனும் கிருபை இல்லைன்னா ஈஸியா நம்ம எல்லாரோடையும் ஒத்து போயிடுவோம். உலகத்தில் மேன்மையும் மதிப்பை தேட ஆரம்பிப்போம். பதவிகள், பட்டங்கள், அதை தேட ஆரம்பிச்சிருவோம். பெருமை ஈஸியா நமக்குள்ள குடிகொண்டு நம்மளை அழிக்க ஆரம்பிச்சிடும். அழிவுக்கு முன்னானது அகந்தை. பவுல் சொல்கிறார், எப்படியாகிலும் நான் இந்த உயிர்த்தெழுதின் வல்லமை அடையும்படிக்கு, அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை அதுல நான் அவரோட போயிடணும். அதுதான் அவருடைய வாஞ்சையாக இருந்தது. இந்த தேசத்தை விட்டு நான் குடிபெயர்ந்து நான் பரலோகத்தில் இருக்க, நான் பரலோக வாசி, இந்த பூலோகத்துக்குரியவன் அல்ல. எதை விட்டாலும் திரும்ப எடுக்கிறாங்க, அதான் வல்லமை. ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்குமானால் விட்டதை திரும்ப நம்ம ஒரு காலம் தொட மாட்டோம். இன்னைக்கு விட்டதை எல்லாம் திரும்ப பெந்தகோஸ்துக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. விக்கிரகம் ஒவ்வொன்றாக உள்ள நுழைந்து கொண்டு இருக்கிறது. மனுஷனுடைய ஆசை இச்சைகள். பவுல் சொன்னார், அதை நான் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன். கந்தரர கனமஷகல பலவி பவரபரபல நிகபல ருதரதி அந்தரரப ஷபரபரபனமல ரதி அந்தரரப உடரபியான ரபலபரபரமன கபல ருதரதி யானம. தோத்ர ஆண்டவரே, தோத்ர ஆண்டவரே, ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க எங்களுக்குள்ள அசைவாடு, எங்களுக்குள்ள இருக்கிற அனல் எந்த விதத்தில் அணைந்து போகக்கூடாது. அந்த தேவ ஆவியானுடைய அனல் எங்களுக்குள்ள இருக்கட்டும். எங்களை பலப்படுத்து. இந்த உலகத்துக்குள்ள ஒரு நாளும் நாங்கள் போய்விடக்கூடாது, தகுதியை இழந்து விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். அப்படியே உட்காருவோம். ஃபீட்பேக் எழுதிட்டு நாம ஜெபித்து நம்ம முடிக்கலாம்.